வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். சாய் வந்திருக்கான். ஆக்சுவலாக இப்போ தான் பேசிட்டு இருந்தோம் வோடாஃபோனில். என்னடா வோடாஃபோனுக்கு தீவிரமான வரவேற்பு பார்த்தியா கமெண்ட் செக்ஷனில்? என்ன பண்ணிருக்காங்க? யாரை பார்த்தாலும் நம்ம மக்கள் நிறைய பேர் வோடாஃபோன் யூஸ் பண்ணுறாங்க போல. நானும் தான். வேற லெவலில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் ஹைலைட் என்னன்னா, முன்னே அன்லிமிட்டடாக இருந்ததுல, இப்போ பர் டே 300 GB அப்படின்னு ஒரு சொல்லி போட்டிருந்தாங்க. என் கேள்வி என்னன்னா, பர் டே 300 GBங்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ குடும்பத்தில் 2 பேர்கிட்ட சிம் இருந்ததுனாலே 600 GB இல்லை? அவ்வளோதான். இப்போ ஹாட்ஸ்பாட் போட்டு ஒரு டிவைஸ் நம்ம வீட்டில் வைக்கிறோம். அது வந்து இந்த லேண்ட்லைன் ஒன்று வச்சிருப்போம் தெரியுமாடா? லேண்ட்லைன் அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கும் போது நான் வீட்டில் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு ஃபோனு, ஒரு பேசிக் ஆண்ட்ராய்ட் ஃபோனு 5G சப்போர்ட் இருக்கிற மாதிரி, அதான் இப்போ 10,000 12,000 கிடைக்குது. அதில் ஒரு வோடாஃபோன் சிம் வாங்கி போட்டுறேன். சரி, ஆல்ரெடி வோடாஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே 4G தான் நல்ல வேலை செய்யுதுன்னு சொல்றீங்க. நான் வாங்கி நான் பாட்டுக்கு வீட்டில் போட்டுறேன். போட்டுட்டு இது வந்து காமன் ஃபார் ஆளு. இப்போ அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இப்போ அம்மாவுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கு, ஓகே, அவங்க யூஸ் பண்றாங்க பக்கா. பட் நம்ம எங்க இருந்தனாலும் வீட்டில் இருக்கிற யாரெல்லாம் ரீச் பண்றதுக்குன்னு ஒரு நம்பர் லேண்ட்லைன் முன்னே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இப்போ போட்டுறாங்கன்னா அதில் ரீசார்ஜ் பண்ணிட்டு அப்புறம் அன்லிமிடெட் 4G பிளான் போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா முடிஞ்சு இல்லை? கரெக்ட் தான். டெய்லி 300 GBக்கு மேல நம்ம வீட்டில் யாராவது யூஸ் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயங்க. ஆனால் கேம் ஆட முடியாது. வீடியோஸ் வந்து 4Gல வந்து எங்க ஏரியாலும் 30 MBPS வரும். ஓகே, 720pல பார்த்துக்கலாம். 2-3 பேர் பார்த்தா யூல் ரன் இன்டு கன்ஜெஷன். ஆனால் மற்றபடி ஒய்ஃபை அளவுக்கு ரிலேபிளா இருக்குமானா என்னைக்குமே மொபைல் டேட்டா இருக்காது. ஆனால் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்குமானா என்னைக்குமே இருக்கும். சரி, ஆனா இப்போ எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நார்மலாவே வந்து இப்போ வோடாஃபோன் மேல ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் போது, அப்போ வோடாஃபோன் எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு ஓரளவுக்கு இந்த ரீசார்ஜ் பிளான்ஸ்க்கு இடையில ரிலேபிலிட்டி கொடுத்துருக்கான் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா மற்ற நிறைய நெட்வொர்க்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேற்று வந்து Xiaomi 15 Xiaomi 17 கம்பேரிசன் மாதிரி ஒரு வீடியோ பண்ணேன். வெளியில போய் ஷூட் பண்ணுவோம். ஃபுல்லா வெளியில ஷூட் பண்ணும்போது என்னாச்சுன்னா, ஒரு இடத்துல வச்சு 15ல ஜியோ இருக்கு, 17ல ஏர்டெல் இருக்கு. நான் ஸ்பீட் டெஸ்ட் ரன் பண்ணேன். இது எல்லாமே டாக்குமெண்ட் வர பண்ணி வச்சிருக்கேன். ரன் பண்ணும்போது ஜியோ எப்பயும் மாதிரி அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு 300 400 500ன்னு போனான். அப்புறம் அப்லோடும் பார்த்தோன்னா ஒரு 70 அந்த மாதிரிலாம் வந்தது. வேற லெவல் ஸ்பீட் அப்படி இருந்தது. அப்புறமா என்னாச்சு, ஏர்டெல் பார்த்தா பாவம், அது ஒரு பக்கம் 80 கிட்ட போயிட்டு அப்புறம் அப்லோட் வந்து பார்த்தோன்னா 30 அது மாதிரி இருந்தது. சரியா கேளு, அடுத்து அங்க நின்றுட்டு இருந்தேன்ல, அப்படியே திரும்பி நின்றுட்டு இருந்த டைரக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட், அப்படியே டுவர்ட்ஸ் வெஸ்ட்டுக்கு திரும்பி அதே இடத்துல திரும்ப ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒண்ணுமே எனக்கு புரியல. ஏன்னா இப்ப ஜியோ 80 17 மாறிடுச்சு, ஏர்டெல் 400 அப்படி போயிடுச்சு. 400 எனக்கு இப்ப புரியவே இல்லை. நீ என்னடா நடக்குதுங்க, என்ன இது ஒருவேளை நிஜமாவே இனிமே இந்த ஸ்பீட் டெஸ்ட்ங்கிறது பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு மைண்ட் வந்துருச்சுடா. இது அன்டு பெஞ்ச்மார்க் பண்ண கிட்டாங்க. இப்பதான் பண்ணேன். அது இங்க பாருங்க, நான் வந்து ஒரு லொகேஷன்ல பண்ணேன். அது வந்து தாம்பரங்க, இப்போ முடிச்சூர் வந்திருக்கேன், இங்க பண்ணேன் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கு. ஏரியா விட்டு ஏரியா போயிருக்காரு, நெட்வொர்க் கொஞ்சம் படுத்திருக்கலாம், இல்லாட்டி இது வாஸ்து சரியில்லை. வாஸ்து சரியில்லையா? திருமண டவர் ஈஸ்ட் பக்கமா நின்று அதை ஈஸ்ட் டைரக்ஷன்ல எடுத்துட்டு அப்படியே வெஸ்ட் டைரக்ஷன் திரும்பி எடுத்தேன். அவ்வளவுதான். அந்த பக்கம் வாஸ்து சரியில்லை. திருமணம் ஜியோக்கு ஈஸ்ட் வந்து ஃபேவரபிளான டைரக்ஷன் போல, ஏர்டெலுக்கு வெஸ்ட் வந்து ஃபேவரபிள் டைரக்ஷன். அப்போ நார்த்தையும் சவுத்தையும் பிஎஸ்என்எல் வந்து நார்த்து சவுத்து சவுத் வந்து பிஎஸ்என்எல் கொடுத்துரு. ஏன்னா நம்ம மக்கள் யார்கிட்ட கேட்டாலுமே டேரக்டா இந்த கன்னியாகுமரி இந்த சைட்ல இருக்கிறவங்களாம் பிஎஸ்என்எல் நல்லா இருக்குங்கிறாங்க. ஏன்னா எங்க அப்பாவே ஊருக்கு போகும்போது பிஎஸ்என்எல் நல்லா இருக்குங்கிறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அதனால சவுத் சொன்னீங்களா, கட்டிட்டீங்களோ? அப்படிலாம் இல்ல, நார்த் வந்து வோடாஃபோனுக்கு விட்டு கொடுத்துடலாம் போங்க, நார்த் ஃபுல்லா வோடாஃபோன் அப்படின்னு மாதிரி. தெற்குலயே ஒன்றும் இல்லை, வடக்குல கேட்க வேணாம். சரி விடு, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாங்க. அப்படிதான் இருக்கு. மொத்தம் நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அமோக வரவேற்பு கொடுத்துருந்தாங்க விஐக்கு. அதை இந்த இடத்துல நான் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். பிளஸ் இவன் என்னடா வந்ததுமே உள்ள வந்ததுமே வோடாஃபோன்ல சென்னையில 5Gங்க அப்படிங்கிறான். ஆமா, எந்த இடத்துல 5G எங்கெல்லாம் வருது? நான் நங்கநல்லூர்னால என் வீட்டுக்கு மாடியில வரும் 5G. ஆனா அவ்வளோ எஃபெக்டிவா வரல. 5Gன்னு காட்டுது, ஆனா ஸ்பீடு வந்து கொஞ்சம் ரொம்ப சுமாரா இருக்கு. அதாவது வந்து டவுன்லோடு வந்து ஒரு 80 வருது, அப்லோடு வந்து ஒரு 12-15 வருது, அவ்வளோதான். ஆனால் என் வீட்டு மாடியில் 5G காட்டுச்சு எனக்கு ஐஃபோனில். ஆனால் ஃபஸ்ட்டு எங்கே 5G கண்டுபிடிச்சேன்னா, நங்கநல்லூரில் ரங்கா தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குது, வெற்றிவேல் தேட்டர். முன்னாடி லோக்கல் நங்கநல்லூர் ரங்கா தேட்டர்னு சொல்லுவாங்க, வெற்றிவேல் தேட்டர் அந்த தேட்டரோட இது புக்மே சொல்லுவாங்க. ஓகே, அந்த தேட்டர் வாசலில் சும்மா ஃபோனை பார்க்கும்போது 5Gன்னு ஃபுல் பாயிண்ட் காமிச்சிது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஸ்பீட் டெஸ்ட் போட்டா 264 265 MBPS டவுன்லோடு, அப்லோடு வந்து ஒரு 35-40 வந்துச்சு. நான் என்னடா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நம்ப முடியல, வோடாஃபோனில் 5Gயா, என்னடா இதுன்னு பார்த்தா அந்த இடத்துல மட்டும் ட்ரையல் ரன் பண்ணுறானா இல்லை டவர் வச்சுட்டானா என்னன்னு தெரியல. இன்னைக்கு காலையில் கூட அந்த சைடு போகும்போது மறுபடியும் ஃபேசினேஷன் நிறுத்தி பார்த்தா மறுபடியும் அதே 5G அதே டெஸ்ட் ரிசல்ட்டு. ஸோ பிட்ஸ் அண்ட் பீசஸாக நங்கநல்லூரில் வருது. இப்போ ஒர்க்கு வந்து எனக்கு பெசன்ட் நகரில் 4G தான். ஆனால் பெசன்ட் நகரில் திருவான்மியூர் ஒரு சில சைட்லாம் போகும்போது 5G. பிட்ஸ் அண்ட் பீசஸா திருவான்மியூர் பீச் அந்த ஒரு சில பக்கம் போகும்போது 5G வருது, ஆனால் பெசன்ட் நகர் ஹார்ட்ல 4G தான் வருது. இது வித்தியாசமா இருக்கேடா.
அங்கங்க இப்பதான் வச்சிட்டு இருக்கான் போல டவர் 5G. பரவாயில்ல. ஆனா கொண்டு சரி. வந்திருக்கான். So, வருவேன்னு வைக்கிறானே சொன்னாங்க. நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும் என்ன கேட்டா. நிஜமாலே ரைட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வோடஃபோன் மேல தான் பாசிட்டிவான இம்பாக்டை வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க. ஆனா வெப்சைட்ல போடல 5G சென்னையில வந்திருக்கான்றத பத்தி நானும் நிறைய தேடி பார்த்தேன். உடனே வருதுன்னு சொல்லி ரோல் அவுட் பண்ணிட்டாங்களான்ட்டு. ஓகே. அதை பத்தி எதுவுமே போடல. தமிழ்நாட்டுல வந்து மதுரை மட்டும்தான் ஃபுல் கவரேஜ் இருக்கு 5G வோடஃபோன்ல. மதுரை ஃபுல்லாவே மதுரை ஃபுல்லாவே 5G இருக்குன்னு காட்டுறாங்க. ம். தமிழ்நாட்டுல மதுரையில மட்டும்தான் இருக்குன்னு அவங்க அஃபிஷியலா ஸ்டேட் பண்ணிருக்காங்க. ஆனா சென்னையில எனக்கு தெரிஞ்சு ரோல் அவுட் பண்றதுக்காக ஆக்டிவா ஒர்க் பண்ற மாதிரி தெரியுது இந்த சயின்ஸ் எல்லாம் பார்த்தா. இது மாதிரி தான் நான் இதுக்கு முன்னாடி 2 வருஷம் முன்னாடி வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது என்னால் மறக்கவே முடியல. இந்த மாதிரி பிஎஸ்என்எல் வந்து 4G ரோல் அவுட் பண்ணுறதுக்காக பயங்கர தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் ஏர்டெல்லையும் ஜியோலையும் 5G ட்ரையல்லாம் போயிட்டு இவன் தூங்கிட்டு இருந்தான் வோடஃபோன். சரி. ஆனால் இப்போ வோடஃபோன் வந்து அப்பயும் 4G தான். ஸோ இப்போ வந்து 5Gக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் வோடஃபோன் வந்து அவங்களோட ஓவரால் இம்பாக்ட் கொஞ்சம் வீக்காக இருந்தனால தானே இவ்வளோ டைம் எடுத்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு கன்சியூமர்ஸோட நம்பர்ஸும் குறைஞ்சிருந்தது. பட் இப்போ நிறைய பேர் ப்ராக்டிக்கலாக எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாமே டேக்ஸ் சம் டைம் இல்லையா. இப்போ எல்லாரும் எப்படி யோசிக்கிறாங்கன்னா 5G 4G எதுவாக இருந்தால் என்ன எல்லாமே கிட்டத்தட்ட ரிலேபிளாக ஒரே மாதிரியான ஸ்பீடில் போகிறனால 4Gல இன்னொரு பக்கம் என்னன்னா 5Gயை விட சில சமயங்களில் வந்து இந்த நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்ஸில் ஸ்டெபிலிட்டி இருக்கிறனால அது வந்து அப்படியே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த பேட்டரி லைஃப்னு வரும்போது நிறைய பேர் ஆல்ரெடி அதனாலேயே 4G ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தா அண்ணா அது 5G 4Gன்னு சுவிட்ச் ஆகி சாகடிக்குது என்ன, கால் கூட சில சமயங்களில் ட்ராப் ஆகுது, அப்புறம் பேட்டரி ஏன் ட்ராப் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குதுன்னு கண்டுபிடிக்கும் போது தான் தெரியுது. நான் ரூம்ல போகும்போதெல்லாம் 5G டிஸ்கனெக்ட் ஆகி 4G போகுது. 4Gலேருந்து 5Gயை தேடுது. ரூமில் இருக்கும்போதே தேடுது 5G கிடைக்குமா 5G கிடைக்குமா. அந்த சர்ச்சிங் தான் ஒரு பெரிய பிரச்சனை. நெட்வொர்க் வந்து எப்போ வீக் ஆகுதோ அந்த டைமில் அந்த சர்ச் பண்ணுற அல்காரிதம் ரன் ஆக ஆரம்பிச்சு அதுவே வந்து ஒரு பெரிய பேட்டரி டிசாஸ்டர் தான். ஸோ அதனால் அந்த விதத்தில் வந்து வோடாஃபோன் என்ஜாய் பண்ணுறான்றது நல்லா புரியுது. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுறீங்கிறதும் தெரியுது. நைஸ். ஸோ அப்புறம் என்னோட 15 Pro எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அது பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நடுவில் வந்து ஒரே ஒரு சின்ன ஓவர் எந்தூசியாசம் ஃபோன் வாங்கின உடனே பெசன்ட் நகர் பீச்சுக்கு, ஆஃபீஸ் பக்கத்தில் தான் பீச்சு, ஸோ பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் மண்ணு கேஸ் உள்ளார போயிடுச்சு போல. அதை கேஸை கழட்டி பார்க்கும்பொழுது விட்டுட்டேன். சரி அந்த மண்ணு கேஸில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் சுரண்டி எடுத்ததுக்கப்புறம் கேஸ் சைடில் இருந்ததெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஃபோனை தொடப்போம் இல்லையா, தொடச்சிட்டு பார்த்தா அங்கங்க மைன்யூட்டா ஃப்ரேம்ல வந்து டாட்டா இருந்துச்சா. ஐயோ இந்த உப்போடு ரியாக்ட் இப்படி ஆகுதா, டைட்டேனியம் அப்படி டைட்டேனியமா இல்லை அதில் மேலே இருக்கிற பெயிண்டா? அது ஆக்சுவலாக மேலே இருக்கிற அந்த பெயிண்ட் வந்து பீல் ஆகிடும். பெயிண்ட் பீல் ஆகிடும். ஃபுல்லாலாம் பீல் ஆகல, அப்படியே ஒரு வீட்லாம் வரல. அதான் டாட்டா இருக்கும், பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியா தெரியும். அதுக்கு ரிலேட்டடா இதுலயும் இருக்கும். இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கு பேர். அந்த மாதிரி ஃப்ரேம்ல இந்த பக்கம் புள்ளி புள்ளியா. அதான் மேக்ஸிமம் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த மண் வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். இதில் ஜோக் என்னன்னா நம்ம சாய் வந்து மண்ணோட அந்த கேஸ் இல்லாமல் மண்ணோட அந்த ஃபோனை போட்டு யூஸ் பண்ணியிருந்தா கூட இந்த ஸ்க்ராட்ச் வந்திருக்காது. கேஸுக்கு இடையில போய் இந்த மாதிரியான குத்து குத்துன்னு குத்தி அந்த இடத்துல இருந்து ஏதோ ரியாக்ஷன் பெயிண்ட்டை முடிச்சு விட்ருவாங்க. இது காமன் ஃபார் ஆளுங்க. சிலர்லாம்டா என்ன தெரியுமா ஆகும், நான் இந்த வருஷம் ஃபோன் வாங்கிட்டேன், திரும்ப வந்து 1 இயர் கழிச்சு தான் நான் ஃபோன் வாங்குவேன் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஆனால் நான் ஃபோனை சேஃபாக ஹேண்டில் பண்ணேன்னா எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கிடைக்கும் இல்லையா, அதை எக்ஸ்சேஞ்ச் அப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குமே நினைப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, கேஸை போட்டுவிட்டு அந்த கேஸை பிரிக்காமையே எப்போ 10 மாதம் 11 மாதம் கழிச்சு தான் எக்ஸ்சேஞ்ச் போடுற நேரத்தில் எடுத்து உடைக்கலான்னு கழட்டுவாங்களா. உள்ள அவ்வளோ டெபாசிட்டு. ஒரு 6 மாதம் முன்னாடி எங்கேயோ போனேன், 6 மாதம் முன்னாடி எங்கேயோ டூருக்கு போகும்போது உள்ள ஆப்பிள் ஜூஸ், அப்புறம் இது சாம்பார் எல்லாமே அங்கங்க உள்ள டெபாசிட் ஆயிருக்கும். இப்போ என்ன ஆயிடுது, இதனாலேயே நீ சொன்ன அந்த மண் வந்து ஒரு பிரைம் ஃபேக்டர். பேக் டோர் கிளீனா இருக்க வேண்டிய போனு அவங்க இவ்வளவு நாள் போட்ட எஃபோர்ட்டுக்கு அதுக்கும் கிளீனா இருந்திருக்கணும். பட் இந்த டெபாசிட்ஸ் எல்லாம் உள்ள இருக்கிறதுனால பேக் டோர்லயே பேட்சா ஃபார்ம் ஆயிடும், ஸ்கிராச்சஸ் விழுந்துரும். இதெல்லாம் அதனாலதான் பேக் டோர்ல சைடுல ஃப்ரேம் ஃபுல்லா இருக்கு. அதனால எல்லாரும் என்ன சொல்ல வரோம்னா, நீங்க இந்த மாதிரி பீச்சுக்கோ கொஞ்சம் ரஃப்பான ஏரியாஸோ இல்லை சைக்கிளிங் போகும்போதே எனக்கு தோணும்டா, நம்ம இங்கேருந்து மஹாப்ஸ் போவோம்ல, நம்மலாம் சாயம் வருவான், அப்படி போகும்போது எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நாங்கள் ஃபோனை வந்து சப்போஸ் கேஸ்லேயோ பாக்கெட்லேயோ வைக்காமல் வெளியில் ஒரு மொபைல் ஹோல்டர்லேயே வைக்கிற ஐடியாலேயே இருந்தாலும் அவ்வளோ டெபாசிட் ஆகும் டஸ்ட்டு, ஏகப்பட்ட டஸ்ட்டு. ஸோ இது வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, IP68 எல்லாம் எனக்கு புரியுது, யூ கெட் டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். பட் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரியான வியர் அண்ட் டேருக்கு இதுவே ஒரு பாயிண்டாக இருக்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதே பிளாஸ்டிக் ஃப்ரேமா இருந்தால் என்ன வேணா பண்ணுங்க, பரவாயில்ல. ஸ்கிராட்ச் ஆக தான் செய்யும், அதுவும் பரவாயில்ல. சீப்பாக இருந்தால் இந்த மாதிரி மெட்டல் ஃப்ரேம்ஸில் தான் இந்த சஜஸ்ட் பண்ணுறியா, பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுறா அடுத்து அப்படின்னு. இல்லை சீப் ஸ்டஃபாக இருந்தால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க, காஸ்ட்லி ஸ்டஃபாக இருந்தால் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. என்னத்தை ஹேண்டில் பண்ணுறது, இந்த வாட்டர் டேமேஜே ஒரு பெரிய பிரச்சனைடா. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இப்போ ரீசெண்டாக கூட யார்கிட்டயும் பேசிகிட்டு இருந்தேன், நம்ம கம்யூனிட்டி மெம்பர் தான் பேசிகிட்டு இருந்தேன்.
ஆனால் ஒரு ஈவெண்ட் போயிருந்தோம். அந்த ஈவெண்ட்டில் ஒரே செம ஜாலி, எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தோம். இதை தவிர இன்னொரு கேங்லாம் வந்திருந்தாங்க. அதில் ஒரு கேங்கில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணிக்குள்ளே முக்கி விளாண்டுட்டு இருந்தாங்க ஸ்விம்மிங் பூலில். சூப்பர். கேர் ப்ளஸ் போட்டிருக்கானே. கேர் ப்ளஸ்லாம் போட்டிருக்கானா நமக்கு எப்படி தெரியும், யாருனே தெரியாதுல்ல. அதனால பார்த்துட்டு விளையாடுவான். பார்த்துட்டு இவன் என்னடா ஸ்விம்மிங் பூல் உள்ள தெரியுமா போடுறான். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சேனலில் சொல்லியிருப்பேன். என்னாச்சுன்னா தெரிஞ்ச எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் வினித்னு சொல்லிட்டு இங்கே இருக்கான். அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தான். ஆஸ்திரேலியாவிலேருந்து வரும்போது என்ன பண்ணான்னா ஐஃபோன் 10 ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்த புதுசில் சும்மா ஒரே குதூகலத்தில் ஐபி ரேட்டட்ரா மச்சா, அண்டர் வாட்டர்ரா, ஸ்விம்மிங் பூலில் ஒரு செல்ஃபிடா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வெளில வரும்போது அதுக்கு பாட கட்டியாச்சு. இல்ல இது நான் வந்து ஒரு வாட்டி ஒரு வாட்சுக்கு பண்ணி அந்த வாட்ச் பாட கட்டியாச்சு. நாய்ஸ்ல ஒரு வாட்ச், அதுக்கு ஒரு வீடியோவே ஒரு சேனல்லே இருக்கு. இவர் சேனல்ல தான் பண்ணோம் அந்த வீடியோ. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு போன் எந்த இல்ல ஃப்ரெண்டோட பிக்சல் 6 நானும் முன்னாடி பிக்சல் 6 தான், அது பார்த்தாலே தெரியும். ஸோ அதை வந்து ஸ்விம்மிங் பூல் இறங்கும்போது வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட ஃபோனுக்கு பாட கட்டல, ஃபுல்லா கோஸ்ட் வச்சு. ஓ அது இல்ல நீங்க பார்சலா கட்டிட்டீங்க சார், சக்சஸ்ஃபுல்லா கட்டிட்டீங்க. வெளியே வந்தானே நிலைமை தான். ஃபோன் பாட்டுக்கு அதுவே நான் வந்து கூகுள் மேப் அழுத்தினா அது வேற எங்கேயோ போகுது, ஜிமெயிலுக்கு போகுது. அப்புறம் ஜிமெயில் வெளியே வந்து வேற எங்கேயோ போகுது. ஸோ ஃபோன் அதுவே வந்து நீங்க சும்மா டேபிள் வச்சாலே 6 வந்து அங்கே போயிட்டு வந்துச்சு. அப்புறம் பார்த்தா வாட்டர் டேமேஜ்னால கோஸ்ட் டச். ஆனால் ஃபோன் உயிரோட தான் இருக்கு. நான் இதில் என்னென்னா உங்கள் குட்னஸ் டிஸ்பிளே ரிலேட்டடாக ஏதோ பிரச்சனை, வாட்டர் டேமேஜ் ஆயிருக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணால் இங்கே ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு பிராண்ட் கிட்ட கொண்டு போய் கொடுத்தா வாட்டர் டேமேஜ்னு சொல்லிட்டு எடுத்ததுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா போர்டு டிஸ்பிளே எல்லாத்தையும் மாற்றணுன்றுவாங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் ஆக்சுவலாக காய வச்சு உள்ளே வந்து ஐபிஏ மாதிரி ஒரு சில பொருள் அடித்து ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி ஃபுல்லாக அதாவது பேட்டரியிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு திரும்ப ரீஅசம்பிள் பண்ணால் உயிரோட தான் இருக்கும், பிரச்சனை கம்மி தான். ஆனால் அதெல்லாம் பண்ணுறதுக்கான பொறுமை யாருக்கும் இருக்காது. ரீசன் என்னென்னா இதெல்லாம் பண்ணுற நேரத்தில் ஏதோ ஒரு ரியாக்ஷனில் ஏதோ ஒரு ஐசி வாயை பிளந்துருது, இல்லாட்டி எங்கேயோ ஒரு கெப்பாசிட்டர் கலண்டு வந்துடுது அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம அந்த பொறுமை நமக்கு இருக்காது. நம்ம என்ன சொல்லுவோம்னா, நான் எடுத்துகிட்டு வரும்போது ஒர்க்கு தானே ஆச்சு, நீ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தானே இப்படி ஆச்சுன்னு நம்ம அந்த இன்ஜினியரை கேள்வி கேட்குற மாதிரி ஆகிடும். அதனால தான் எந்த இன்ஜினியர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபோனு எந்த காம்பனண்ட்டாக இருந்தாலுமே பெருசாக இப்போலாம் கை வைக்கிறதே கிடையாது. முன்னெல்லாம் ஒரு டைமில் நீ நல்லா யோசிச்சு பாரு, ஒரு 20 வருஷம் முன்னாடி 15 வருஷம் முன்னாடி, சரியா நான் சொல்கிறது 2010 இல்லாட்டி 2007 அந்த டைம்லலாம் வந்து ஒரு ஃபோனை சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து என்ன நினைப்போம் அப்படின்னா, அந்த ஃபோன் சர்வீஸ் பண்ண போகிற இடத்துல வந்து அதை ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட கொடுக்குற மாதிரி தான் நான் நினைப்பேன். அவங்க என்ன சொன்னாலும் மக்கள் வந்து ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ இன்டர்நெட்டில் போய் பார்த்துட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய பேர் ஸ்கேம் தானே பண்ணுறாங்க, அப்போ இவரும் வந்து ஏன் மிஸ்ஹேண்டில் பண்ணி என் டிவைஸை இவரால் கூட போயிருக்கலாம்ல, நான் தான் காரணம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ளே போகிறாங்க. இப்போ இது யாருக்கு பேக் ஃபயர் ஆகுதுன்னா, ஒரு பக்கம் வந்து நிஜமாவே எதுவுமே தெரியாமல் நான் கடையை போட்டு வீணடிக்கிற ஆளுங்களும் இருக்காங்க. நிஜமாவே நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்ச ஒரு சிலருக்குலாம் இப்போ எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது. ஐயோ என்னையாது, அதனாலே நிறைய கம்ப்ளைண்ட் வந்து பார்த்ததுமே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, என்னென்னு கை வைக்கவே மாட்டாங்க. போயிட்டு வா அப்படின்னு. இல்லை இது ரியாலிட்டியாக அவர் சொல்கிறது ரிலேட் பண்ணுற மாதிரி தான். இப்போ ஃபோனை டெக்னீஷியன்ட்ட கொடுக்குறது டாக்டர்கிட்ட கொடுக்குற மாதிரி இப்போ ஒன்றுமே இல்லை. எனக்கு லைஃப்பில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இப்போ டாக்டர் ரிலேட்டடாகவே ஃபஸ்ட்டு ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துட்டோம், அம்மாவுக்கு இந்த இடத்துல ஒரு கட்டி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட அட்மிட் பண்ணும்பொழுது அந்த இடத்துல இருக்கிற கட்டி வந்து கேன்சர் கட்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பயாப்சி பண்ணணும்ட்டாங்க. கூட்டு போய் அட்மிட் பண்ணோன்னே டாக்டர் பயாப்சியில் பண்ணும்பொழுது உள்ளே விடுறாரு, கட்டி சாம்பிள் வரணும், நியாயமாக வரல, மறுபடியும் விடுறாரு, சாம்பிள் வரல. சரின்னு சொல்லிட்டு வாயில் ஒரு ஹோல் போட்டு இந்த பக்கத்துலேருந்து வாயில் ஒரு ஹோல் போட்டு இங்கே கட்டின்றதுனால மூஞ்சியில் கோடு போடாமல் இப்படி உள்வழியாக ரீச் பண்ணி எடுக்கிறாரு. எடுக்கும் பொழுது ரத்தம் நிற்காமல் கொட்டிக்கிட்டே இருக்குது. கட்டினா சாம்பிள் தான் வரும், ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்குது. சிடி ரிப்போர்ட்லாம் எழுதியிருக்கான், இது கேன்சர் செல்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கன்க்ளூசிவாகவே. ஆனால் பார்க்கும்போது ரத்தம் கொட்டுது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அது கேன்சர் செல் இல்லை, அது வேற ஒரு கண்டிஷனு. 2 mm இருக்கிற பிளட் வெசல் 20 mm வீங்கியிருக்கு. ஸோ அந்த இடத்துல பிளட் வெசல் கிளஸ்டர் தான் இருக்குது. ஸோ நம்ம பயாப்சியில் சாம்பிள் எடுக்கும்போதே இவ்வளோ ரத்தம் வருதுன்னா, இப்போ பிளட் வெசல் கிளஸ்டரை நீங்கள் சர்ஜரின்னு சொல்லிட்டு சாம்பிள் எடுக்காமல் வேறு ஏதாவது ரிமூவ் பண்ண போயிருந்தீங்க முன்னாடியே அப்படின்னா பேஷண்ட் செத்துருப்பாங்க. ஆமாம், ஏன்னா கண்ட்ரோலபுளாக இல்லாமல் அன்கண்ட்ரோலபுளாக ப்ளீடிங் வெளில ஆகி போயிருப்பாங்க. இதுக்கே வந்து ஒரு யூனிட் பிளட் பேங்க்கில் சொல்லி வச்சு அவ்வளோ பேக்கப் பண்ணி ஆஃப்டர் ஆல் ஒரு பயாப்சி ஒரு சின்ன சாம்பிள் கலெக்ட் பண்ண போகிறதுக்கு இது ஒரு ஹியூமன் பாடியிலே இவ்வளோ பிரச்சனை இருக்கும் பொழுது ஆஃப்டர் ஆல் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸு ஏதோ ஒரு இஷ்யூவை தப்பாக மால் டயக்னோஸ் பண்ணால் ஃபோன் வாயை பிளந்துரும். கண்டிப்பாக நடக்கும். மனுஷங்களே வாயை பிளக்கும் போது ஃபோன் பிளந்துரும். மனுஷங்க அது ரொம்ப பெரிய எமோஷன். ஆக்சுவலாக ஃபோனுக்கு வந்து இதுதாங்க ஒரு ஃபேக்ட்டு. நம்ம இதை பற்றி நிறைய தடவை பேசியிருப்போம். மாயவன் ஒரு படத்தை பற்றி கூட இதுக்கு தான் நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும். அந்த படத்தில் வந்து என்ன புத்திசாலித்தனமாக இருக்குன்னா, ஒரு சயின்டிஸ்ட்டு அவர் அழகாக அவரோட மெமரி எல்லாத்தையுமே ஒரு சிப்புக்கு கொண்டு போய் அந்த சிப்பை வந்து யார் தலையில் இம்ப்ளான்ட் பண்ணிட்டு ஓடி போயிடுவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுதுன்னா, அது யார் தலையில் இருக்கோ அவங்களோட பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரல் டேட்டா, அதாவது டேட்டா எல்லாத்தையுமே வந்து வாஷ் அவுட் பண்ணிவிட்டு ஒரு சிப்பில் இருக்கிற டேட்டாவை வந்து அந்த பிரெயினில் வந்து ப்ராசஸ் பண்ணிடுறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதாவது நான் யார் அப்படின்னா, என்னோட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு வரக்கூடிய விஷயங்கள் தான் நான்.
இப்போ நான் அந்த 12B படத்தை கூட நீங்க ரிலேட் பண்ணலாம். 12B படத்துல பஸ் ஏறினா ஒரு கதை, ஏறலனா ஒரு கதை. அதான் ஃபேக்ட். ஒரு இடத்துல ஒரு பஸ் ஏறும்போது ஆனா எப்படி ஆயிடுச்சு பாரு, இந்த அளவுக்கு பேசும்போது அப்போ மார்வல் படம் எல்லாமே உள்ள வரும். மார்வல் எதுவாக இருந்தாலும் ஒண்ணுதான். இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்னால அதை டயக்னோஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி டெக்னீஷியனும் சர்வீஸ் சென்டர்ல நல்ல ஆத்தரைஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு டெக்னீஷியனாக இருந்தால் கரெக்டாக பண்ணுவாங்க. சீப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டிகிட்ட போனீங்கன்னா சொல்லி முடிச்சிடும். ஐ மீன் எல்லா தேர்ட் பார்ட்டியும் நான் மறுபடியும் தப்பு சொல்லலைங்க. ரொம்ப நீங்கள் ரொம்ப காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் கொடுத்தீங்கன்னா, நான் பர்சனலாக நிறைய அனுபவிச்சிருக்கேன். அந்த மாதிரி பேட்டரி மாற்ற கொடுத்து பேட்டரி நிற்காம ஒரே நாளில் பல்ஜ் ஆகி டிஸ்பிளே பொழந்து மேலே வந்துடும். இந்த மாதிரி நிறைய பழைய ஃபோன்ஸ் எல்லாம் ஆயிருக்கு, நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி தெரிஞ்சவங்க கிட்ட நான் ஃபோன்னே சொல்லலை, பைக்கு காரு எந்த அப்ளையன்சஸ் எது கொடுக்குறனாலும் தெரிஞ்சவங்க ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கிற ஆளாக பார்த்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக பார்த்து கொடுங்க. கூட ஒரு 200-500 போனாலும் போட்டோம், ஃபோனே போகிறதுக்கு 200-500 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. நம்ம ராவன் இருக்காப்புல, பிக்சல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு டைம் வந்து இப்போ வெளியில் மாற்றுறதா இருந்தால் ஒன்றும் இல்லை. இப்போ நான் அஃபிஷியலாக போனால் 100 ரூபா, வெளியில் மாற்றினா 40-50 ரூபா, பெரிய அளவில் சேவிங்ஸ் தான். ஆனால் அவர் ஒரு முடிவுக்கே வந்துட்டார். நிறையா நாங்கள் இவ்வளவோ பார்த்துட்டோம். என் சைட்லேருந்து சொல்லணும்னா நானும் நிறைய கதைகள் சொல்லலாம். ஸோ அவ்வளோ பிரச்சனைகள் பார்த்துட்டனால ராவனோட மைண்ட் செட்டே எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் 10 ரூபாய்க்கு பதில் 11 ரூபா கூட செலவு பண்ணிக்கிறேன். நான் ஆனால் 4 ரூபா 5 ரூபா நான் கீழே இறங்க விரும்பல. எனக்கு வந்து ஒர்க்கிங் டிவைஸ் வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ், எனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, அந்த மைண்ட் செட்டுக்கே போயாச்சு. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, அவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்கு. அது ஒன்று ஒன்றா நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, ஸோ அது என்னன்னா, மொத்தம் இந்த டேமேஜ் கண்டிஷன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அதுவும் ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுக்கும்போது அவங்க பாசிபிலிட்டிஸ் எல்லாமே சொல்லுவாங்கடா. எனக்கு ஒரு தடவை என்னாச்சுன்னா, இந்த மாதிரி தான் இந்த டிஸ்பிளே மாத்துறதுக்கு, அதாவது டிஸ்பிளேனா கம்ப்ளீட்டா டிஸ்பிளே மாத்துறதா இருந்தால் 15,000 சொன்னாங்க. சரி, இதுவே கிளாஸ் மட்டும் மாத்துறதா இருந்தால் 3,000 சொன்னாங்க. சில சமயங்கள் அந்த கிளாஸ் மட்டும் கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது. சரி, கிளாஸ் மட்டும் கிடைக்கலன்றதுக்கு நானே சோர்ஸ் பண்ணேன். கஷ்டப்பட்டு கிளாஸும் கிடச்சிருச்சு, எடுத்து ஒட்டியாச்சு. ஒட்டி கொஞ்சம் நாளில் பார்த்தோன்னா வெறும் ஒரு வாரம் 2 வாரத்துலேயே மொத்த டிஸ்பிளேயும் அப்படியே பொறுமையாக போயிடுச்சு. அந்த தண்ணி மாதிரி ஆயிடுமே. சிராக்கோ மை காட், அப்படியே எக்ஸ்பாண்ட் ஆகி வீணாக போயிடுச்சு. அதனால் நான் அப்போ இருந்தே முடிவு பண்ணிட்டேன், இந்த ரிஸ்க் எடுக்கிற வேலை எல்லாம் வேணவே வேணாம். சின்னதாக ஒரு கிராக் இருக்குன்னு வையேன், ஒரு ஃபோன் வந்து ரேரு, அதில் ஒரு சின்ன கிராக் இருக்குது, அந்த சின்ன கிராக் கூட அவ்வளோவா தெரில அப்படின்னா, அந்த குட்டி கிராக் மேலே நம்ம மேட் டிஸ்பிளே ஒட்டிட்டோன்னு வையேன், சுத்தமாக தெரியாது. அந்த மாதிரி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மாற்றணும்னு நினச்சி முயற்சி பண்ணி போயிட்டு கிளாஸை மட்டும் மாற்றுறேன், அதை மட்டும் மாற்றுறேன்லாம் முயற்சி பண்ணால் மொத்தமாக இல்லை காஸ்மெட்டிக் அப்பியரன்ஸ் தான் போகுது, எனக்கு ஃபோன் தான் முக்கியம் அப்படின்னா மற்றவங்க கூட யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது தேர்ட் பார்ட்டியில் தேவையில்லாமல் கிளாஸ் மட்டும் மாத்திரம் அப்படி இப்படி பண்ணிங்கன்னா, சில பேர் ஃபோன்ஸோட இப்போ இவருக்கு சிராக்கோட ரொம்ப எமோஷனல் வேல்யூ அட்டாச்சாக இருக்கும். அது ரொம்ப பிடிச்ச ஃபோன். நம்ம கம்யூனிட்டி மெம்பர் தான் எனக்கு கொடுத்தாங்களே பாக்ஸோட வாங்கினேன். வாங்கி அது சில சமயம் அப்படி தான் ஆகும், சொல்லுவாங்க பார்த்திருக்கியா, ரொம்ப ஆர்வமாக இருந்தாலும் கை விட்டு போய்டுவாங்கல்ல, அந்த மாதிரி வாங்கி 3வது நாளோ 4வது நாளோ கீழே விழுந்தது. எப்படின்னா டொம்முன்லாம் விழலடா, ஷூ லேஸ் மாட்டிகிட்டு இருந்தேன் உட்காந்து. அப்போ இப்படி காலை நம்ம லைட்டாக லிஃப்ட் பண்ணி உட்காருவோம்ல, அப்போ பேக்கெட்லேருந்து அப்படி இப்போ சரிஞ்சு பின்னாடி எங்கே பக்கத்தில் இருக்கிற தரையில் அப்படி இவ்வளோ ஹைட் தான். ஆனால் டிஸ்பிளே மேலே மட்டும் ஒரு ஹேர்லைன் கிராக் மாதிரி விழுந்துருச்சு. அதுவும் கேஸ் இல்லாமல் வேறு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவர் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காருங்க அதை. நான் எப்பயுமே அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். அவர் வந்து எப்போவுமே ஐஃபோன் 6 கேஸ் போடாமல் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். கையில் எடுத்து பார்க்கும்போது எனக்குலாம் ஐயோ என்னடா அது இப்படி இருக்கேன்னு, இது கேஸ் போட்டால் இதோட யூஸ் என்னடா, கேஸ் போடாமல் தான்டா யூஸ் பண்ணுவேன், நல்லா இருக்கும். அது வந்து இதெல்லாம் வந்து என்னோட அனுபவம். ஏன்னா இப்போ சிராக்கோல அப்படி ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா, இப்போ நான் எங்கே ஷூ மாட்டினாலும் சரி, விண்வெளியிலே போய் ஷூ மாட்டினாலும் எப்படி உட்காரணும், பேக்கெட்டில் ஃபோன் இருக்கா இல்லையா, இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு என் மைண்டு செக் பண்ணிட்டு தான் அப்புறம் ப்ரொசீடே பண்ணும். இப்படி பழகிடுச்சு. அதனால தான் என்ன ஆகிடுது, அந்த ட்ராப் ரேஷியோ கம்மியாகிட்டே வருது. எப்படி ஃபோன்லாம் சூப்பர் கிரிப்பாக மாறிடுச்சு, இல்லை நம்ம மைண்ட் அந்த அளவுக்கு அட்டென்டிவாக இருக்கு. எல்லாருக்கும் ஒரு இன்சிடென்ட் இருக்கும். நான் சின்ன வயசில் கொடி படம் பார்க்கும்போது அப்போ ஒரு ஏசர் ஃபோன் எங்கள் அம்மா அது தொலைச்சிட்டேன், செம்ம திட்டு. அதுக்கப்புறத்துலேயே நான் சினிமா தேட்டர் போனால் இப்போ வரைக்கும் நம்ப மாட்டேங்க, ஃபோன் இப்படி கையில் பைரசி ஏதாவது பண்ணுறேன்னு கூட நினச்சிப்பாங்க. ஃபோன் கையில் தான் வச்சுருப்பேன், பாக்கெட்டில் வச்சுக்க மாட்டேன். பாக்கெட்டில் இருந்ததுனால போயிருச்சுன்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சிட்டே 3 மணி நேரம் படம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஃபோனை இன்டர்வலில் போகும்போது மட்டும் பாக்கெட்டில் வச்சு, அதுவும் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா தொட்டு பார்த்து திரும்ப இது. அது அப்போ தொலைஞ்ச 10,000 ரூபா ஃபோன். ஆனால் இப்போ வரைக்கும் இவர் சொல்கிற மாதிரி அந்த இம்பாக்ட் வந்து நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிமிலர் இம்பாக்ட், இது சிமிலர் இம்பாக்ட். இவனுக்கு தியேட்டரில் நடந்த அதே மாதிரியான ஒரு இம்பாக்ட். தொலைக்கலாம் இல்லை, ஆனால் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன இப்போ சைக்கிளிங் போகிறோம்ல நம்ம, அப்போ ஞாபகம் இருக்கா, முன்னால நம்ம கியரு அப்படின்னு ஒரு விஷயமே இருக்காது. கியர்னா நான் சொன்ன சைக்கிள் கியர் இல்லைங்க, சைக்கிளிங்க்குன்னு ஒரு கியர்னு சொல்லுவாங்க. எப்படி பைக்கர்ஸ்க்கு கியர்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்லாம் மாட்டுறாங்க, சைக்கிளிங் ஷார்ட்ஸ் அந்த மாதிரிலாம். நாங்கள் அந்த கேங்கே கிடையாது, சாதா ட்ரௌசர், பாத்ரூம் செருப்பு இப்படி தான் சுற்றிட்டு இருப்போம். அந்த ட்ரௌசரில் ஃபோனை வச்சிருக்கும் போது ஒரு 3 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து எப்படி ஃபீல் ஆகும்னா, ஐயோ காலத்துக்கும் போது வெளில விழுந்துருமோ, காலத்துக்கும் போது பெடல் பண்ணி இப்படி கால் மேலே போகும்போது ஸ்லைட் ஆகி வெளில போயிடுமோன்னு தோணிக்கிட்டே இருக்கும். பக்குன்னு இருக்குங்க. அப்பப்போ தொட்டு பார்ப்போம். இதில் வேற அப்போ வந்து ஃபோன்ஸ்லாம் லைட் வெயிட்டா, நிஜமாவே பேக்கெட்லேருந்து விழுந்துருச்சுன்னே நினைப்பேன். நம்மளாம் அதுக்கு தான்
ட்ராக்ல வந்து ஜிப் உள்ள ட்ராக்காக போட்டு போவேன் நான் சைக்கிள் ஓட்டு போகுது. யோசிச்சு பாரு, அந்த ஜிப் எப்பயாவது நம்மளே அறியாம ஓரளவுக்காவது அஷ்யூர்டாக இருக்கலாம் ஜிப் உள்ளது போட்டோம்னா. ஜிப் இல்லாதது போட்டுட்டு அப்படியே போனோம்னா அது ஒரு நிமிஷமுங்க. இப்போ இவரெல்லாம் அழுத்திட்டு போவார் முன்னாடி, நம்ம அழுத்தலான்னு ஜிப் இல்லாமல் பேண்ட்டில் அழுத்தணும், ஃபோன் போயிடும். நான் அதனால தான் அதுக்கப்புறம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா, அந்த ஹிப்புக்கு பென்னி பேக் மாதிரி வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பேக்குக்கு போயிட்டேன். ஐயா எனக்கு இது போதும் அப்படின்னு. ஸோ அதான் இதே தான் வந்து ஃபோன்ஸ்லேயும் ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம கம்யூனிட்டி டேப்ல வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாருடா, இந்த மாதிரி நான் பிக்சல் வாங்கியிருந்தேன், எனக்கு பிக்சலில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஒரு கசப்பான அனுபவம் அப்படின்னு போட்டிருந்தார். ஸோ எல்லா டிவைஸ்லையுமே யாருக்காவது ஏதாவது ஒரு கசப்பான அனுபவம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இல்லை ஐஃபோனில் கசப்பான அனுபவமே வரக்கூடாது, பிக்சலில் வாய்ப்பே இல்லை, நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அது வரும்போது என்ன ஆகிடும்னா, அந்த பிராண்டு மேலே இருந்த ஒரு ட்ரஸ்ட் வந்து லைட்டாக அதை விட்டு விலகும். அண்ட் அந்த இஷ்யூவை ஃபிக்ஸே பண்ண முடியாமல், இல்லாட்டி டைம் எல்லாம் ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி எதுவுமே பண்ண முடியாமல் போய் விரக்திக்குள்ளே போகிறாங்க பார்த்தியா, அப்படி போயிட்டாங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக அதை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவர் அதான் சொல்லியிருந்தாரு. எனக்கு எப்படி இருந்ததுன்னா தப்பாக தெரியல, ஏன்னா அந்த பேட்டரி பல்ஜ் இஷ்யூ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுனா பிக்சல் 7a அந்த டைமில். ஸோ எனக்கு என்ன டக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா, சரி நம்ம வந்து இது ஒரு முக்கியமான, நான் கண்டிப்பாக ஒரு தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக பண்ணுவேன். எப்படின்னா பிக்சல் பொறுத்த வரைக்கும் பிக்சல் எக்ஸல், பிக்சல் 2XL, பிக்சல் 3, பிக்சல் 4, பிக்சல் 4XL நான் யூஸ் பண்ண பிக்சல் டிவைசஸ். அப்படி பார்க்கும்போது பிக்சல் எக்ஸலு, பிக்சல் 2XL, பிக்சல் 2 நான் யூஸ் பண்ணல. அதாவது ஒரு டெய்லி டிரைவராக அந்த மாதிரி யூஸ் பண்ணல, சும்மா வேணா யூஸ் பண்ணி பார்த்ததெல்லாம் கணக்கில் சேர்க்கல. அப்புறம் பிக்சல் 3XL வந்து நான் ரொம்பவே எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணது கிடையாது. பிக்சல் 4ஐயும் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணியிருக்கேன், பிக்சல் 4XLையும் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணியிருக்கேன், பிக்சல் 4aவையும் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணியிருக்கேன், பிக்சல் 3a ஓரளவுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அப்படியே அங்கேருந்து போனால் நம்ம ஊரில் ஃபோன்ஸே வரல, இடையில ஒரு கேப்பு 4aக்கு அப்புறம். ஆமாம், 4aக்கு அப்புறம் ஒரு கேப்பு, பிக்சலை காணும். அப்படி இருந்தும் வந்து நம்ம யூஸ் பண்ணது தான் அந்த 4XL. அப்புறம் 5 வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், நமக்கு இந்த செகண்ட்ஸ் மார்க்கெட்டு ப்ளஸ் அப்ராட் யூனிட் இந்த மாதிரி தான். அப்புறம் 5a அதையும் யூஸ் பண்ணியிருக்கேன், 4a 5G அதையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே டெய்லி டிரைவராகவே சில வாரங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கானா, எஸ் ஆப்வியஸாக இருந்திருக்கு. அது எல்லாமே வந்து இப்போ என் மைண்டில் இருக்கிறனால, சரி இப்போ இந்த பழைய ஃபோன்ஸை பற்றி பேசி யூஸ் இல்லை, நம்ம டென்சாருக்குள்ளே வருவோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ டென்சார் டிவைசஸில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, ஏன்னா அது எல்லாருக்குமே போய் சேரலாம் இல்லையா, ஏன்னா இப்போவே மார்க்கெட்டில் வாங்குறாங்க மக்கள். ஸோ 6a பொறுத்த வரைக்கும் பேட்டரி பல்ஜ் இஷ்யூ வரதுக்கான சான்சஸ் இருக்கே தவிர, மற்றபடி அந்த டிவைஸில் அவ்வளோ ஈஸியாக CPU ரீபாலிங் இஷ்யூ கூட அவ்வளோ யாரும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஸோ ரேர். ஆனால் பேட்டரி பல்ஜ் இஷ்யூ ஃபார் ஷோர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பிக்சல் 6a. அடுத்து பிக்சல் 7aயும் பார்த்தீங்கன்னா CPU ரீபாலிங் இஷ்யூக்குள்ளெல்லாம் பெருசாக போய் நான் பார்த்ததில்ல, ஆனால் பேட்டரி பல்ஜ் இஷ்யூ ஃபார் ஷோர் அதுவும் அதில் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6a 7a இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடுது. 6லையும் பேட்டரி பல்ஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. பட் ரொம்ப ஆப்வியஸாகவும் 6ம் 6 ப்ரோவும் அடிக்கடி ரிப்போர்ட் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா ரேரு. நான் 6 ப்ரோ நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கேன், 6ம் யூஸ் பண்ணியிருக்கேன், 6aவும் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த லிஸ்ட்லேயே ரொம்ப ஃபேவரட் வந்து 6 ப்ரோ. செம்ம ஃபோன். 6 ப்ரோவும் அற்புதமான ஃபோனு, 7 ப்ரோவும் அற்புதமான ஃபோனு. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, அந்த எஸ்ஓசி மேலேயே ரேமை வச்சு சால்வ் பண்ணுற அந்த கான்செப்ட் வந்து 7 சீரீஸில் உண்டு. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, இந்த 7ம் 7 ப்ரோவும் திடீர்னு பார்த்தா பூட் லுக்குள்ளே பூட்டே ஆகாமல் போகும். அது என்னன்னா இதுதான், ஹீட் ஆச்சுன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆமாம். ஸோ அதனால் நம்ம மக்களுக்கு என்னோட சஜஷன் என்னென்னா, 7a போகிறதா இருந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேட்டரி பல்ஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மகிட்ட பில் இருக்குது. இப்போ நான் சாயிட்டேருந்து ஃபோன் வாங்குறேன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏன்னா சாய் பில்லு கொடுத்துருவான். ஸோ பில்லும் நான் வச்சிருப்பேன். இன்கேஸ் பில்லை பற்றி கேட்டாங்கன்னா, நான் வந்து சர்வீஸ் சென்டர் போகும்போது எனக்கு அட்லீஸ்ட் ஃப்ரீயாக பேட்டரி மாற்றி தர முடியும். ஆனால் பில்லே இல்லை, அதனால் மாற்றி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால 7a அதை பற்றி சொல்கிறேன். 7 ப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப்பு. சரியா, அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேணாம். வாங்குற எல்லாரையுமே வந்து ஆன் பண்ணாமல் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு அது வாங்காமே இருக்கலாம். ஸோ அதனால் 7 ப்ரோ ஸ்கிப்பு. இனிமே நம்ம கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து 7 and 7 ப்ரோ ஓரளவுக்கு ஸ்கிப் பண்ணிடலாம். ரொம்ப கேஷுவல் யூஸரு அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் இப்போது CPU ரீபாலிங்கில் இருக்கிற ஒரு ஃபோனே எனக்கு கிடைக்குது. ஃபோன் வந்து என்னென்னா பூட் லுக்குள்ளே இருக்குது, அந்த ஃபோனே கிடைக்குது. யாரோ ஃப்ரெண்ட் ஒருத்தர் தராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது வேலையே செய்யலடா அப்படின்னு ஒன்று நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம் CPU ரீபாலிங். சரி, நான் கொண்டு போய் கடையில் கொடுக்குறேன். நான் போய் கொடுத்துட்டு ரீபாலிங்க்கு வந்து சப்போஸ் 5K சொல்கிறாங்கன்னு வைப்போம். நான் நேரில் போய் கொடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரோ இது வந்து கொஞ்சம் இந்த கூலிங்காக உள்ள தெர்மல் பேஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அந்த பேஸ்ட்லாம் கொஞ்சம் வச்சு எனக்கு கொஞ்சம் சீலிங்லாம் ப்ராப்பராக பண்ணி கொடுக்குன்னு சொல்லி வாங்கிக்கிறேன். அப்படின்னும் போது எனக்கு இப்போ ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அடுத்து ஒரு 2 to 3 years நிம்மதியாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கேமராக இருந்தேன்னா சத்தியமான பிக்சல் பக்கம் ஒதுங்கி இருக்கக்கூடாது. அதுவும் 7 ப்ரோவும் இப்போ கூட வாங்கக்கூடாது.
ஸோ ஒரு பேசிக்காக நான் வந்து மீடியா கன்சம்ஷனுக்காகவும் கேமராக்காகவும் அப்படின்னும் போது இந்த மாதிரியான பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தெரிஞ்சு எடுத்துகிட்டு போய் நான் ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். மற்றபடி வந்து நீங்கள் எல்லாரும் இப்போ தேர்ட் பார்ட்டி கடையில் எங்கேயோ போய் வாங்குறீங்க, பில்லுலாம் பெருசாக எதுவும் கிடைக்காது அப்படின்னும் போது 7 Pro இப்போதைக்கு ஸ்கிப் தான். 8 போனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தனாடா, நம்ம நத்திங் ஃபோன் ஒன்றில் ஞாபகம் இருக்கா, QC இஷ்யூ வந்து டெட் பிக்சல் இருந்தது, உள்ள டஸ்ட் இருந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது இல்லை ஃபோன் ஒன்றில். அந்த மாதிரி இப்போ 8 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த கேமராவை சுற்றி வந்து நமக்கு டெட் பிக்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம கவனிக்க மாட்டோம் 8ல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, நம்ம வந்து வாரண்டிக்குள்ளாரே வாங்கியிருந்தோம்னா டிஸ்பிளே ஃப்ரீ, வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறம்னா டிஸ்பிளேக்கு பே பண்ணணும். லைன் இஷ்யூனா ஓரளவுக்கு டிஸ்பிளே ஃப்ரீ மாற்றி கொடுப்பாங்க. ஆனால் டெட் பிக்சல்னா வாரண்டிக்குள்ளே இருந்தால் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. பிக்சலில் கோடுலாம் விழுதான் வரும், ரொம்ப ஆப்வியஸாக இல்லை, பட் விழுது, விழாமலாம் இல்லை, விழுது. ஓகேயா? இதுவே 8A அதில் இது வரைக்கும் பிரச்சனை எதுவும் பெருசாக ரிப்போர்ட் செய்யப்படவில்லை. 8 Pro அதுலேயும் பிரச்சனைகள் பெருசாக ரிப்போர்ட் செய்யப்படவில்லை. ஆனால் இந்த 8A 8 Pro இதிலலாம் என்ன ரிப்போர்ட் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி Android 14, 15 டேஸில் அப்படின்னா தெர்மல் இஷ்யூ. பட் இப்போ ரீசெண்டாக அதெல்லாம் 6Aலேருந்து இருக்கு. அதெல்லாம் 6A யூஸ் பண்ணியிருக்கிறேன். சும்மா பாய்லர் மாதிரி தான் இருக்கும் ஃபோன். பழகிடுச்சுன்னா ஓகே. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா Android 16 அண்ட் லேட்டர் இப்போ வந்து ஓரளவுக்கு பிக்சலை நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. இது பிக்சலாக இது உண்மையாக சொல்லியா சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. ஸோ அப்போ மொத்தம் என்ன ஆயிடுதுன்னா 8A அவ்வளோ பிரச்சனை இல்லை, வாங்கலாம். 8 Pro அதுலேயும் அவ்வளோ பிரச்சனை இல்லை, தெர்மல் இஷ்யூ முன்னே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. 8ல் இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இது 8 சீரிஸ் முடிஞ்சு. இப்போ 9ல் இது வரைக்கும் 9Aல 5300 மோடமே இருக்கிறனால, அதை 8 சீரிஸோட மோடமே இருக்கிறனால கொஞ்சம் இந்த ஜியோக்கு கொஞ்சம் ரத்தக்காவு வாங்கும், மற்றதெல்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சிக்கலாம். அப்புறம் தெர்மல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஆண்ட்ராய்ட் வெர்ஷன்ஸ்க்கு அதுக்கும் இப்போ பிக்சல் ஓரளவுக்கு ரிலேபிளாகவே மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது 9Aல வந்து உங்களுக்கு வேப்பர் சாம்பர் கூலிங் வேறு இருக்குது, அதனால எஸ்கேப்பு. ஸோ 9A ஓரளவுக்கு நல்ல டிவைஸ். பிக்சல் 9ம் 9Aவும் பார்க்கும்போது 9Aவே போயிடலாமோன்னு தோணும். 9 போனால் 12GB ரேம் கிடைக்கும்டா. ஸோ இந்த ஆன் டிவைஸ் AI, ஜெமினி நேனோ அது இது நிறைய பேசிகிட்டு இருப்போம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு ஆன் டிவைஸில் நிறைய விஷயங்களை ப்ராசஸ் பண்ணோன்னா ரேம் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் 9 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் மட்டும் இப்போ நோட் பண்ணிக்கணும். ஆனால் 9 Proக்குள்ளே கால் எடுத்து வச்சிங்கன்னா 9 Pro 9 Pro X எல்லாம் சேஃபாக இருக்குது இது வரைக்கும். ப்ளஸ் இன்னொன்று இந்த இடத்துல பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு இது வரைக்கும் மேலி GPU அப்புறம் சாம்சங் ஃபவுண்டரியில் ஃபேப்ரிகேட் பண்ணது அந்த SoCs எல்லாமே இப்போது அங்கேருந்து 10 சீரிஸ்க்கு வரும். 10க்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா 10ல் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. அண்ட் 10 Pro 10 Pro XL எல்லாத்துலேயுமே. ஆனால் 10R-G5ல வந்து பவர் VR கிராஃபிக்கு, அதனால் அதில் கொஞ்சம் கோளாறு இருந்தது, நம்ம எல்லோரும் ஃபேஸ் பண்ண தான் செஞ்சோம். இப்போயும் வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆண்ட்ராய்ட்லேயே ஒரு அந்த GPU அண்ட் ரெண்டர்ஸ் ஆஸ்பெக்டில் வந்து வேறு லெவலுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் இதுவே நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கல அப்படின்னா வந்து 10 சீரிஸ்க்கு வந்து தாராளமாக நீங்கள் போகலாம். எந்த அடிப்படையிலனா ஓரளவுக்கு பாயிண்ட் அண்ட் ஷூட்டில் நல்ல கேமரா. போர்ட்ரேட்டில் கூட பார்த்தீங்கன்னா பிக்சல் பழைய மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு பிக்சல் 6A வந்து ஒரு க்ளோரியஸ் ஃபோன், ஏன்னா அதோட அல்காரிதம்லாம் வேறு. அதுக்கப்புறம் அந்த ஃபோன்லேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா அது 6 Proலேயே வந்து உங்களுக்கு 48 MP 50 இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ 7A எடுத்துக்கிட்டிங்கனாலும் பின்னாடி 64 MP இருக்கும். கரெக்ட். இது மட்டும் தான். ஆனால் 6A தான் 12.2 அந்த பழைய ட்ரெடிஷ்னல் இது இருக்கும். அதனால் இதில் ப்ராசஸிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் மற்ற எல்லாத்துலேயுமே கொஞ்சம் இந்த போர்ட்ரேட் வந்து எடுத்தா ஒரு ரேடியோ 6 அடிப்பாங்க, அப்படி இல்லைன்னா டக் அவுட் ஆகிடுவாங்க. ஸோ இது ஒரு பிரச்சனை நான் வந்து இன்னை வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு 10 ஃபோட்டோ எடுத்தேன்டா அந்த டைமில் வந்து நாங்கள் Xiaomi 13 Pro வச்சுருந்தோம். இதுக்கு முன்னாடி நான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன், நம்ம மக்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். 13 Proவில் எடுத்த போர்ட்ரேட் ஃபோட்டோ விட நைட் டைமில் கொஞ்சம் லோ லைட்டில் ஆர்டிஃபிஷியல் லைட்ஸில் 9 Pro அடிச்சு நொறுக்கிருச்சு பிக்சல் 9 Pro. ஸோ அந்தளவுக்கு பயங்கரமான ஃபோட்டோ. ஆனால் அதே ட்விஸ்டன்னா வேற ஒரு சுச்சுவேஷனில் அதே மாதிரி 9 Proவை அதே மாதிரியான ஒரு ஆங்கிள் எடுக்கிறேன், அங்கே வந்து பார்த்தோன்னா காது கட் ஆகிருக்கும், கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரு ரிசல்ட் வந்து வேற லெவலில் வந்துடும். ஒரு அடுத்த ரிசல்ட் வந்து இந்த கர்மத்தை எடுக்காமே இருந்திருக்கலாம். அங்கே தாங்க அந்த ஒரே விஷயத்தில் தாங்க நான் பிக்சல்லேருந்து ஆப்பிள் ட்ரான்சிஷன் தான் சொல்கிறேன். ஆப்பிள் அந்த கன்சிஸ்டன்சியில் செம்மையாக ஸ்கோர் பண்ணுவோம். எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. எனக்கு பிக்சலில் இந்த கன்சிஸ்டன்சி 6Aல இருந்ததே இப்போ 15 Proவில் வந்து அது வந்து ஒரு சில ஆங்கிள் ஒரு சில சாம்பிள் அப்படியே ஆஹா ஓஹோ அப்படின்னு இல்லைனாலும் எல்லாமே ஒரே மாதிரி ஒரே லெவலில் ஒரு மினிமம் கேரண்டி MGM அளவுக்கு இருக்குது. இப்போ ஒரு வார்த்தை சொன்னால் பார்த்தீங்களா, அந்த மினிமம் கேரண்டி. அதுதான் உடனே எல்லாரும் என்ன ப்ரோ நானும் தானே ஐஃபோன் வச்சுருக்கேன், எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு இல்லையா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட தான் ஒரு விவோ ஃபோன் இருக்குது, விவோவில் X200 வச்சிருக்காப்புல, அவர் இதில் ஃபோட்டோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நாங்கள் சொல்லலை, பயங்கரமாக இருக்குன்னே சொல்லலை. ரிலையபிலிட்டி ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட்டாக பார்க்குற மாதிரி காரி துப்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி. அதாவது திடீர்னு காது காணாமல் போகுது, திடீர்னு மூக்கு காணாமல், அந்த மாதிரி இல்லை. எடுக்கிற ஃபோட்டோ எல்லாமே ஓகே, பட் எட்ஜ் வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இல்லை. இது எதுக்கு சொல்கிறோன்னா திரும்பியும் நிறைய பேர் உடனே ஐஃபோனில் இருக்கலே வேற லெவலில் இருக்குன்னு இந்த பையன் சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் வந்துடக்கூடாது. கண்டிப்பாக இல்லை. ஐஃபோனில் வீடியோ தான் எனக்கு தெரிஞ்சு இன்னி வரைக்கும் மாசாக இருக்குது. ஃபோட்டோ வந்து ஓகே, ஃபோட்டோவும் நாங்கள் அதனால தான் என்ன பண்ணிடுறோம், போர்ட்ரேட் பக்கம் ஒதுங்கிறது இல்லை. நான் ஐஃபோன் யூஸ் பண்ணும்போது எல்லாமே நான் நார்மல் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஓடிடுறது. ஏன்னா நார்மல் ஃபோட்டோவில் நல்ல டீட்டெயில் இருக்கும். இந்த போர்ட்ரேட்டில் எட்ஜ் டிடெக்ஷன் எப்பயுமே காம்ப்ளிகேட்டடு.
16 ப்ரோவில் நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு அப்படி தான் இருக்குது. பட் இதுவே வந்து மற்ற காம்படிஷனில் அதுவும் முக்கியமாக சைனீஸ் எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. இதில் 10A வந்து இப்போ எப்படி இருக்குது தெரியுமா, தப்பி பிறந்த குழந்தை. ஏன்னா அது வந்து பழைய டென்சார் G4ல இருக்குது. டென்சார் G4ல இருந்த மோடம்லேருந்து எல்லாமே இப்போ 10Aக்கு வந்துருச்சு. அதனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதில் பவர் விஆரும் இல்லை, G4 தான் இருக்குது. ஆனால் மோடம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 ப்ரோலலாம் என்ன மோடமோ அதே தான். ஸோ அதனால் ஜியோலேருந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வேலை செய்யுது. ஸோ அதனால் அது கொஞ்சம் நல்ல நிலமையில இருக்குங்க. ஏதோ யார் பண்ண புண்ணியமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது ப்ராசர் வந்து G5 வரலன்னு சொல்லி வருத்தப்பட்ட ஒரு கேங் இருக்குது. அவங்களுக்குலாம் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை பற்றி அவங்களுக்கு யோசிக்க தெரியாது. ஏன்னா அது G5 கொடுக்கல, G4 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணிட்டு இருந்ததுன்னா அந்த நேரத்தில் கூட அதை சர்க்காஸ்டிக்காக ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் என்ன தோணுச்சுன்னா, பரவாயில்ல நல்ல நேரம் G5 கொடுத்துட்டு அப்புறம் பவர் விஆருக்கு உட்காந்து தொங்கிட்டு இருக்கணும், பாதி விஷயம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு குறை சொல்லணும். அதுக்கு அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாமல் அதே 50Kலே திரும்ப லான்ச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் வந்து 10A வந்து பெட்டர் தான். ஆனால் இப்போ என்ன ஹைலைட்னா, நீங்கள் மேபி இந்த வருஷத்தோட ஆகஸ்ட் மாதம் அது வரைக்கும் வெயிட் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்ல ஆஃபர்ஸ் வரும். 35K, ஆமாம் 35K பக்கத்தில் அந்த மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் வந்து ஆல்வேஸ் வெயிட் தான். அப்படி இல்லைனா வந்து கொஞ்சம் பழைய ஜென்ரேஷன் தான் போகணும். 9ம் 10ம் பார்த்தீங்கன்னா தெர்மல் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு இது கிடையாது, வேப்பர் சாம்பர் கூலிங்னு போட்டிருக்கவே மாட்டாங்க. அவங்களே போட்டிருப்பாங்க வேப்பர் சாம்பர் கூலிங்னு ஒன்று கிடையாதுன்றது தான் இருக்கும். ஆனால் 9Aல இருக்கும், அதான் ஜோக்கு. 9ல் வேப்பர் சாம்பர் இருக்காது, 9Aல வேப்பர் சாம்பர் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த தெர்மல் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இந்த A சீரிஸ் இந்த இடத்துல மட்டும் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடும். இன்னொன்று வந்து மேக்ரோ, பிக்சலோட லைனப்லேயே வந்து அல்ட்ராவைட் மேக்ரோ தான் எடுக்க முடியும். 9Aலையும் 10Aலையும் தான் பிரைமரி சென்சாரில் மேக்ரோ எடுக்கலாம். மூணு கேமரா செட். அதாவது அப்படி இல்லைடா, 9Aவும் 10Aவும் 10 வந்து உனக்கு 3 கேமரா, 9Aவும் 10Aவும் டியூவல் கேமரா தான். ஆனால் என்ன பண்ண முடியும்னா பிரைமரி சென்சாரில் மேக்ரோ எடுக்கலாம். ஓ ஆமாம், அந்த மாதிரி சாஃப்ட்வேரில் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபோக்கல் சென்சாரோட கேப்பபிலிட்டி. இதில் எப்படி நீ டெலிஃபோட்டோவில் எடுத்துகிட்டு நல்லா இருக்குன்னு அந்த மாதிரி மேக்ரோ வந்து அதில் பிரைமரி சென்சாரில் கொடுத்துருக்காங்க, க்ளோஸ் மேக்ரோஸ். ஸோ இதுதான். ஸோ இது வந்து பிக்சல் சரித்திரத்தில் பிக்சல் கதைகளை ஃபுல்லாக பார்க்கணும்னா பிக்சல் 1லேருந்து ஆரம்பித்து இப்போ ரீசெண்டாக வந்து அது எக்ஸல் வரையும் வந்துட்டார். இன்னும் நிறையா சொல்லலாம். ஃபோல்டெல்லாம் நாங்கள் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கோம். பழைய மாடல்ஸ்லேயே கூட எல்லாத்தையுமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுக்கு இடையில இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்லாம் நான் முடிஞ்ச ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறேன்னா, தெளிவாக ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வாங்கினா இன்றைக்கி என்ன பெனிஃபிட், செகண்ட் ஜென் வாங்கினா இன்றைக்கி என்ன பெனிஃபிட்டுங்கிறத ஃபுல்லாக சொல்கிறேன். அப்போ அவ்வளோ ஸ்டோரிஸ் நடந்துச்சு. அதை பேசினாலே மாங்குன்னு பேசலாம். பிக்சல் 1 எக்ஸல் வாங்கினவங்களுக்கு இன்னி வரையும் கூகுள் ஃபோட்டோஸ் ஃப்ரீயா என்ன? இப்போ வரையும் அன்லிமிடெட் ஸ்டோரேஜ் என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்காக வச்சு ஏதாச்சும் வாங்கி இப்பயும் இருக்குது, ரிச்சி ஸ்ட்ரீட்டில் விற்கிது, பாக்ஸோட கிடைக்குது. பிக்சல் எக்ஸல் பிக்சல் அதில் எடுக்கிற ஃபோட்டோக்கு மட்டும்தான் அன்லிமிடெட் ஸ்டோரேஜ். இல்லை நீங்கள் அந்த ஃபோனில் ஒரு வாட்டி கூகுள் அக்கௌண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஆமாம், அது ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான். என்ன ஆகுதுன்னா, நான் ஐஃபோனில் எடுத்ததை வந்து அதுக்கு அனுப்பினாலும் சரி, படங்கள் ஏதாவது நான் லேப்டாப்பில் வச்சுருக்கிறது அதுக்கு அப்லோட் பண்ணாலும் அப்லோட் ஆகிடும். வேறு லெவலு. வாங்குறேன், கூகுள் ஒன்றுக்கு காசு கட்டிட்டு இருக்கேங்க. இது உண்மையாகவே செம ஃபன் தான் இது. ஏன்னா இப்போ கையில் இருக்கிற சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் தூக்கி அதில் போட்டு, அதே மாதிரி பிக்சல் 5 தான் லாஸ்ட்டு ஃபோனு, 5Aல கூட கிடையாது, 5 தான் லாஸ்ட்டு ஃபோனு. அது வரைக்கும் அப்படின்னா பிக்சல் 2ல் ஆரம்பித்து 5 வரைக்கும் உனக்கு ஹை குவாலிட்டி அப்லோட்ஸ் ஃப்ரீ. ஆமாம், பிக்சல் அண்ட் பிக்சல் எக்ஸல் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அதில் மட்டும் தான் அன்லிமிட்டெட் ஒரிஜினல் குவாலிட்டி. மீதி ஃபோன்லலாம் அன்லிமிட்டடு ஆனால் ஹை குவாலிட்டி. பரவாயில்லைங்க, அன்லிமிட்டட் ஒரிஜினல் குவாலிட்டி. இப்போ என்ன மேக்ஸிமம் 10,000 கொடுத்து வாங்கினா கூட கூகுள் ஒன்றுக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1,300 கட்டுறேன் 100 GB பேக்குக்கு. மெயினாக பேக்கப் பண்ணுறது ஃபோட்டோஸ் மட்டும்தான். அதுக்கு ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போயிட்டு டிவைஸ் கண்டிஷன்லாம் முக்கியம் இல்லை. 7,000 எனக்கு தெரிஞ்சு 7,500 இந்த மாதிரியான பட்ஜெட்டுக்குலாம் கிடைக்குது பிக்சல் எக்ஸல் நல்ல கண்டிஷனில், அப்படி மின்ட் மாதிரி. ஸோ அக்கௌண்ட்டை சிங்க் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஹேக்கு தான், உண்மைதான், இது ஒரு ஹேக்கு தான். நிறைய பேர் இதை பற்றி ஆல்ரெடி போட்டுட்டு இருப்பாங்க. நம்மளாம் எத்தனை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம். நான் கூட நினச்சேன் இது வந்து ஆனால் பாசிபிள் இல்லை தான், சும்மா விளையாட்டாக சொல்லிட்டு இருந்தேன். பிக்சல் 10வது ஜென்ரேஷனுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறாங்க, பிக்சல் 10ல் அன்லிமிட்டட் தான் நல்லாயிருக்கும் அப்படிலாம் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். பட் அவங்களுக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இப்போது மெமரி ப்ரைஸ் ஹைக்னால பார்த்துருப்பேன், எல்லா ஃபோன்ஸோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. சர்வர் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்குலாம் டவுசர் கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கும். அப்போ எல்லாருக்குமே வந்து இந்த சேலஞ்சஸ் இருக்கிறனால அவங்க அன்லிமிட்டட் கொடுக்கறது கிடையாது. கூகுள் பொறுத்த வரைக்கும் அந்த ரிலையபிலிட்டி ஆஸ்பெக்டில் வந்து ஒரு 2-3 விஷயம் நான் பர்சனலாக கூகுள்லேருந்து ஆப்பிளுக்கு மூவ் ஆனதான் ரொம்ப நம்புவேன். என்னென்னா வந்து 6Aக்கு அந்த $100 பே விட்டு ப்ளஸ் பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் மாற்றி கொடுத்ததெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். இன்னி கேஸில் எந்த பிராண்டும் பெருசாக பண்ணுறதில்ல. அவ்வளோ பழைய ஃபோனுக்கு யாரும் பண்ணுறதில்ல. இன்னொன்று அவங்க பிக்சல் எக்ஸல் ஃபஸ்ட்டு வந்த ஃபோனுக்கு அப்போ கொடுத்த ப்ராமிஸ் இப்போ வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸில் வந்து கூகுள் நல்லாவே ஸ்கோர் பண்ணுறான். என்ன தான் அவங்க இங்கே விட்டுருக்கிற தேர்ட் பார்ட்டி F1ஓட கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தால் கூட கூகுள் ஆஸ் அ பிராண்ட் சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்க நல்லா தான் ட்ரை பண்ணுறாங்கன்றது என்னோட கருத்து. இது அகெயின்
ஹைலி சப்ஜெக்டிவ், வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன், பிராண்ட் டு பிராண்ட் எக்ஸெட்ரா. சில பேருக்கு ஷாமி, என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் இன்ஃபினிக்ஸ் விவோலலாம் கூட சர்வீஸ் சப்போர்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர். அகைன் ஒருத்தருக்கு ஒரு இது ஒப்பீனியன் இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லையா? ஸோ அந்த ப்ராக்டிகாலிட்டியை பற்றி தான் இப்போ சாய் சொல்லிட்டு இருக்கான், மற்றபடி வரதும் இல்லை. ஸோ அதான் ஒவ்வொருத்தரும் கடந்து வரக்கூடிய பாதையில் என்ன மாதிரியான அனுபவம் அவங்களுக்கு பிராண்டு கூட இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் வந்து எல்லாருக்கும் ஷவுட் அவுட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே ஒரு நண்பர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, எட்ஜி 70 நல்லா தானே இருக்குது, ஆனால் ஒரு சில சேனல் வந்து எட்ஜி 70 நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. இங்கே என்ன ப்ராப்ளம்னா, எட்ஜி 70 நிஜமாவே நல்ல டிவைஸ் தான். நிறைய ஆன் பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தாலுமே ப்ரில்லியண்ட்டாக தான் இருக்குது. அதுவும் 130 இப்படி ஒரு டிவைஸ், அதுவும் தின்னாக இருக்குது. அப்போ தின்னாக இருந்தோம், அவ்வளோ தின் ஃபார்ம் ஃபேக்டர் 6.1 mm தான். ஆனால் 5000 mAh பேட்டரி, ட்ரிபிள் கேமரா, இதெல்லாம் வந்து கிரேசி தான். ஏன்னா வேறு யாருமே இதை வந்து உருப்படியாக பண்ணல. இவ்வளோ தூரம் 1,10,000 கொடுத்து வாங்கும்போதும் அந்த ஃபோன்ஸ்லையும் இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஐஃபோன் ஏராக இருக்கட்டும், நிறைய டிவைசஸ் இதெல்லாம் தின்னா வருதோ ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் இருக்குது. சாம்சங்கும் அவங்க சைடில் S25 எட்ஜ் வச்சிருந்தாங்க, பட் அதுலேயும் கூட காம்ப்ரமைஸ் இருக்குது. ஸோ இப்போ இவ்வளோ டிவைசஸில் இவ்வளோ வித்தியாசங்கள் நம்மளால் லைவாக பார்க்க முடியுது அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து இவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கிறது உண்மை தான். ப்ளஸ் மோட்டோரோலா வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக நிறைய டிவைஸ் இப்போ பண்ணுறாங்கடா மார்க்கெட்டில். ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, கன்சியூமர்ஸ் என்ன மட்டும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ரிலேபிலிட்டி, லாங் ரன் ரிலேபிலிட்டி இல்லை ப்ரோ. கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா வாயை பிளந்துருக்கு. அது எந்த விதத்துலனா, இப்போ ரீசெண்டாக ஒரு பாயிண்ட்டை பேசிகிட்டு இருந்தேன். அவங்க வீட்டில் அவங்க அப்பா, அம்மா, மாமா எல்லாருமே மோட்டோரோலாவான். எதனாலனா அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் மோட்டோரோலா போயிருக்காங்க. பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து என்னாச்சான்னா, முந்தா நாள் வந்து பாட்டம் ஸ்பீக்கர் கேட்கல, இன்னையில் வந்து இயர்பீஸும் கேட்கல. இப்போ ரெண்டுமே கேட்கல, அவ்வளோதான். பாட்டம் ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகலை, இயர்பீஸ் சைடும் ஒர்க் ஆகலை. ஸோ ஸ்பீக்கரே இல்லை. ஃபோன் பேசினா ப்ளூடூத் போட்டு வேணால் பேசலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது அவன் வந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால சொல்கிறான். பட் இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளை ரிப்போர்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு கசப்பான அனுபவம் இல்லையா? இதை சொல்லும்போது மோட்டோரோலாலே ஒரு சிலர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 4 வருஷமா 5 வருஷமா மோட்டோரோலா ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு மனசு எப்படி இருக்குன்னா, இதை ஏற்றுக்கவே முடியாது. யோ நீ என்னையா சொல்கிற, இது வந்து நான் கேள்விப்படவே இல்லை, நீங்கள் வேணும்னே சொல்கிறீங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஸோ இதுதான் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் மாறும். கண்டிப்பா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் மற்றவங்களுக்கு வரணும்னு அவசியமே கிடையாது இல்லையா? இப்போ காலையில் போயிட்டு பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, நீ வந்து அங்கே இட்லி சாப்பிட்ற, என்னையும் கூப்பிடுற, நானும் வந்து சாப்பிட்றேன். உனக்கு கிடைச்ச அதே அனுபவம் உனக்கு கிடைச்ச அதே அனுபவம் கிடைக்குமானே நமக்கு தெரியாது. நீ கரெக்டாக போய் உட்காந்து சாப்பிடும் போது உனக்கு வந்து வெயிட்டர் சூப்பராக கவனிச்சு உனக்கு வந்து எல்லாத்தையும் கரெக்டாக டெலிவரி பண்ணுறாருன்னு பார்ப்போம். நான் வந்து உட்கார நேரத்தில் அவருக்கு வீட்டில் ஏதோ பிரச்சனை, ஃபோனில் திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காருன்னா என்கிட்டயும் அது கிட்டத்தட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா இன்னொன்று இருக்கலாம், ஆண்டவர் எங்கள் ஏரியாவுக்கு வந்து இந்த இட்லி சாப்பிட்றது முன்னாடி வேறு இடத்துல அதை விட நல்ல இட்லி சாப்பிட்ருக்கலாம், அதை நான் சாப்பிடாம இருந்திருக்கலாம். அது கூட பாசிபிள் தான். கண்டிப்பாக எல்லாருக்கும் நிறையா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, இப்போ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னு ரிலேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அகேன் பர்சன் டு பர்சன் கண்டிப்பாக மாறும். ஏன்னா எல்லாருமே ஒன்றும் இல்லை, தான் 5 விரல் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் தோணுது இது எங்கே போய் முடிய போதோ அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டு. ஸோ மொத்தம் வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் சேலஞ்சிங்காக இருக்குது இல்லையா? இப்படிலாம் போயிட்டுருக்கு. ஒரு ரிலேபிலிட்டி ஃபேக்டர்ஸ் வந்து எல்லா பிராண்டுக்கு மத்தியிலையும் ஒரு கொஸ்டினபிள் பாயிண்ட்டாக மாறுது அப்படின்னும் போது ஒவ்வொருத்தரோட எமோஷனும் அது கூட இணையும் போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு சிலர் வந்து அந்த இதை மன்னிச்சு விட்டுறாங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருந்தாலும் என்ன ஆச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஒரு சில ஃபோன்றா பேட்டரி மாற்றிருப்பாங்க, இப்போ போர்ட் இருக்குல்ல, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் மட்டுமே போய் அதே ஒரு 3 தடவை மாற்றிருப்பாங்க. ஏன் அந்த ஃபோன்லேயே இருக்காங்கன்னு பார்த்தா, அவங்க லைஃப்லேயே முக்கியமான பாயிண்ட்லாம் அந்த ஃபோன் இருந்திருக்கும். எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ காலேஜில் வந்து காலேஜ் முடிச்சு வேலையில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது ஸோ அந்த டைம்லலாம் அந்த ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னும் போது அந்த ஃபோன் மேலே ஒரு எமோஷனல் பேண்டிங் நம்மளே அறியாமல் வந்துடும். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அதில் 1000 பிரச்சனை இருந்ததுனால அந்த 1000 பிரச்சனையும் மறந்துடுறாங்க. ஏன் மறந்துடுறாங்க அப்படின்னா, லைஃப்லேயே நான் வந்து மூவ் ஆன் ஆயிருக்கேன், அப்போ ஃபுல்லாக எனக்கு வந்து அதுதான் கூட இருந்திருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல. ஸோ இதுவும் நடக்குதான்னு கேட்டால் எஸ். ஃபோனு வண்டி வந்து பழைய வண்டி எஃப்சி ரெனியூ பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் வச்சிருக்காரு இன்னும் ரொம்ப வருஷமா. அதெல்லாம் இவர் சொன்ன மாதிரி தான். ஏதாவது ஒரு காலத்தில் அந்த காரில் யாரையாவது ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் காப்பாற்றிருப்பாங்க உயிரை. ஆமாம். அதனால அது போட மனசே வராமல் என் வீட்டில் ஒரு பழைய டேப் ரெக்கார்டர் எங்கள் அம்மா வச்சுருக்காங்க இன்னும். அவங்க வீட்டில் அவங்க அப்பா ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து எலக்ட்ரானிக் கேஜெட் அதுதான் சொல்லிட்டு கேசட்டு, இன்னொரு ஞாபகத்தமாக ஒரு 3 கேசட் வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து ஆப்பிள் மியூசிக் ஹைரஸ் லாஸ்ட்லெஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த டேப் ரெக்கார்டரில் ஆண்டனாவை தூக்கி போட்டு காலையில் காஃபி போடும்போது ஒரு பாட்டு போட்டால் தான் அவங்களுக்கு நாள் ஓடும். அவங்களுக்கு அது வந்து செட் ஆகிடுச்சு, எனக்கு இது பழகிடுச்சுப்பா அப்படிங்கிறாங்க எல்லாருக்கும். அதான் இது வந்து இதெல்லாம் ப்ராக்டிகாலிட்டி. அண்டு நாங்கள் வந்து பொதுவாக நான் சொன்னேன் இல்லைங்க, நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான், சாய், அப்புறம் 2 ராகவனு, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். நாங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் கைஸ். நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, முன்னெல்லாம் சைக்கிள் ஓட்டிட்டு ரொம்ப அது வித்தியாசமாக இருந்துச்சு அந்த அனுபவம். ஃபிட்னஸ் ஆஸ்பெக்ட்லேயும் சரி, மென்டல் இல்னஸ் இல்லாமல். ஏன்னா மென்டலாக நம்ம எப்போ இல்லை ஆகிறோன்னு பார்த்தாலே நம்ம செடன்ட்ரி லைஃப்குள்ளே அதிகமாக போக ஆரம்பித்தாலே மென்டலாகவும் இல்லாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா பிளட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பம்ப் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பாடியில் ரிஃப்ளெக்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டாலே ஒரு இடத்துல உங்களை அடக்கி வைக்க முடியாது. ஒன்றுமே இல்லைங்க, காலையில் இருந்து சைக்கிள் கூட ஓட்ட வேணாங்க, சிம்பிளாக சொல்கிறேன். ஏதாவது ஒரு வாக்கிங் மாதிரி சீக்கிரம் ஒரு 6 மணிக்கு எழுந்துச்சு ஒரு 1/2 அன் ஹவர் போயிட்டு வாங்க, நாள் ஃபுல்லாக ஆக்டிவாக இருப்பீங்க. நைட்டு 9:30 மணிக்கு மேலே
நீங்களே நினைச்சாலும் உங்களை ஸ்க்ரோல் பண்ண முடியாதுங்க. தூக்கம் வந்துரும். டயர்ட் ஆகி கண் அசந்து போய் 9:30க்கு படுத்தா 9:45 குழந்த மாதிரி தூங்கிடுவீங்க. இந்த ரொட்டீன் பில்ட் ஆயிடுச்சுன்னா காலையில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 5:30க்கு எந்திரிப்பீங்க, நைட்டு 9:30க்கு. இப்போ எனக்கு அந்த ரொட்டீன் இல்லை, ஆனால் சைக்கிளிங் போய்கிட்டு இருக்கும்போது அந்த ரொட்டீன் இருந்துச்சு. அந்த ரொட்டீன் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, நாங்கள் ஒரு 4 பேர் சைக்கிள் ஓட்டுறோம்னு வைங்களேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 4 பேர் ஓட்டுறோம்னா அந்த 4 பேருமே ஆக்சுவலாக எழுந்திரிச்சிருப்போம். ரொம்ப ரேராக தான் இல்லை யாராவது ஒருத்தரால் எழுந்திரிக்க முடியாமல் போகும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி முந்தின நாள் லேட் நைட் வரைக்கும் ஏதாவது ஒர்க் இருந்திருக்கும். மற்றபடி மிஸ் பண்ணதே இல்லைங்க. அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்து அதை நான் மிஸ் பண்ணுறேன். அந்தளவுக்கு கிரேசியாக டிசிப்ளின்டாக இருந்த அந்த கேங்கை நான் மிஸ் பண்ணுறேன். அதில் குரூப்போட அட்வான்டேஜ் என்னென்னா, இனிஷியல் டேஸில் யாராச்சும் புதுசாக இவங்களாம் முன்னாடியே ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ இன்னொரு ராகவன் இருப்பார். அவர் வந்து இனிஷியலாக ஒரு வாரத்துக்கு என்னை கால் பண்ணி எழுப்பி விட்டுட்டே இருந்தார். 8வது நாள்லேருந்து நானே எந்திரிச்சு, அதுக்கப்புறம் ஒரு சில நாள் நான் எந்திரிச்சு நான் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்துட்டு நான் அவருக்கு கால் பண்ணுவேன். அப்புறம் அவர் வெளியே வருவார். அந்த மாதிரி ஒரு குரூப்பாக பண்ணும்பொழுது இன்னும் பயங்கர அட்வான்டேஜஸாக இருக்கும், அக்கௌண்டபிலிட்டி ஃபேக்டர் இருக்கும். இதெல்லாம் நானுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இதெல்லாம் நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. எப்படின்னா, நான் திரும்பியும் சொல்கிறேன், ஒரு சில சமயங்களில் காலேஜ் டேஸில் பார்த்தீங்கன்னா தம் அடிக்கிறது வந்து அப்படியே யாராவது ஒருத்தர் அடிப்பான், எல்லாருக்கும் பரவும். ஓகே, அதேமாதிரி தண்ணி அடிக்கிறதும் அப்படி தான் பரவிச்சு. சரியா, அதெல்லாம் கூட நம்ம வந்து கேள்வி கேட்கல. அது அவங்களுக்கு தெரியாமையே அதெல்லாம் பிடிக்கிறாங்களா குடிக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். இதையும் பரப்பி விடுவோம். வாக்கிங் போகிறது, சைக்கிளிங் போகிறது, இந்த மாதிரி ஏதாவது. ஜிம் வந்து கொஞ்சம் கடியாக தாண்டா இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவில் ஜிம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அது செட் ஆனவங்களுக்கு அது செட் ஆகிடும். அகேன் ஜிம் செட் ஆனவங்களுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச எங்கள் அக்காலாம் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ரன்னிங் மட்டும்தான் வரும், அவங்களால சைக்கிள் ஓட்ட முடியாது. ஆனால் ரன்னிங் ஜாலியாக வீக்கெண்ட்ஸ் ஆனால் 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் சும்மாக்குன்னா ஓடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களால சைக்கிள் ஓட்ட முடியாது. நம்மலாம் முன்னாடி சைக்கிள் ஓட்டுறதெல்லாம் பார்த்துட்டு, எப்படா நீ 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் 100லாம் எப்படா போனேன். ஆனால் நீங்கள் எப்படி 10 ஓடுறீங்கனால வாக்கிங் தான் பண்ண முடியும். ஜாகிங் வந்து 1 கிலோமீட்டர் மேல் 1/2 கிலோமீட்டர்லேயே மூச்சு வாங்கிடும். ஒருத்தர் பாடி டைப்பு உங்களுக்கு எது செட் எக்ஸ்பீரியன்ஸ் எது செட் ஆகுதோ, எது உங்களுக்கு சஸ்டீனபுளாக பண்ண முடியுமோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இல்லைன்னா இப்படியாகி மறுபடியும் இப்போ என்ன மாதிரி இப்படி ஆகிடுவீங்க. சஸ்டெயினபுளாக எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பண்ண. இப்போ ஆண்டவருக்கெலாம் அவர்லாம் பாண்ட் டு ரைடு மாதிரி தான். சைக்கிள் மட்டும்தான் அவர் எப்போ பாரு சைக்கிளில் ஸ்பெஷலிஸ்ட். எங்கால் அவர் அடிச்சிக்கவே முடியாது. அந்த டிசிப்ளின் போச்சுரா, அதை நினச்சா வருத்தப்படுறேன். நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் அந்த என்ன ஸ்போர்ட்னு பாருங்க, சில பேருக்கு ஸ்விம் பண்ண பிடிக்கும், அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு அது பண்ணும்போது, நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கேன், நான் வந்து என்ன புஷ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறேன் அந்த ஃபீல் இல்லை. நான் சும்மா ஜாலிக்கு பண்ணுறேன், நான் ஜாலியாக சைக்கிள் ஓட்டுறேன், நான் ஜாலியாக ஸ்விம் பண்ணுறேன், எனக்கு ஜாலியாக இருக்குது. அது பண்ணால் கொஞ்சம் ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஜாலியாக இருக்குது, அது பண்ணலைன்னா ஒரு மாதிரி சேடாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதான் உங்கள் ஆக்டிவிட்டி. அதை பிடிச்சிட்டு ரெகுலராக பண்ணிங்கனாலே அது விளையாட்டாக கூட இருக்கலாம். நீங்கள் பேட்மிண்டன் ஆடலாம், என்ன வேணால் பேட்மிண்டன் ஆடலாம். கிரிக்கெட்டு இப்போ இருக்கிறது அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இல்லை. கிரிக்கெட் நல்லா தான் இருக்குது, ஆனால் கிரிக்கெட்டுக்கு கிரவுண்ட் இல்லை, எக்ஸைட்டிங்காக இல்லை. ஒரு ஓடி ஆடி விளையாடுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்சி செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அது பண்ணிங்கனாலே சூப்பராக இருக்கும். நீ இதுக்கு முன்னாடி ஹானர் யூஸ் பண்ண தானே? ஆமாம், ஹானர் லேப்டாப் இப்போ வச்சுருக்கேன் நான். ஹானர் ஃபோனு என்னோட லேப்டாப் தான். ஏன்னா இப்போ ஹுவாவே வந்து திரும்ப இந்தியாவுக்கு என்ட்ரி கொடுக்குறேன்னு சொல்லி ஃப்ளிப்கார்ட்டில் கூட போட்டிருக்கு. ஓ, என் லேப்டாப்பில் இந்த பாப்அப் கேமரா வச்சு அந்த லேப்டாப் வேண்டியிருக்கு. கீபோர்ட்லேருந்து கேமரா மேலே வரும். இப்போ அதான் சொல்லிகிட்டு இருக்காங்களா. ஸோ லேப்டாப்பு, ஃபோனு, ஆக்சசரிஸ் எல்லாமே வருதுன்றாங்க. பார்ப்போம். எனக்கு வந்து ரொம்ப ஈர்ப்பாக தான் இருக்குது என்ன வரப்போகுது. மாதவி இல்லைல்ல, ஹுவாவே இல்லை, இது ஹானர் கிடையாது. ஓகே, அந்த ஆள் இருந்தால் உருப்படாது. அதனாலதான் அவர் தான் இப்போ ஏஐலையோ வேற எதுலையோ இருக்காரு போல. ஏஐ ப்ளஸ்ஸா அவர் எங்கே தான் இருக்காரு அப்படின்னு கேட்டால் எங்கே எல்லா இடத்துலையும் இருக்காரு. ஆமாம், ஆல்கட்டலில் பார்த்தாலும் இருந்தார், தூணிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார். ஹானரில் பார்த்தா இருந்தாருங்க, ஆல்கட்டலில் பார்த்தாலும் இருந்தாருங்க. இதை பார்த்தா எல்லாத்துலேயுமே எந்த ஒரு புதுசாக ஒரு பிராண்ட் நம்ம ஊரில் போன வருஷம் வந்துச்சு அப்படின்னா எல்லா பிராண்ட்லேயுமே எங்கள் தலைவன் தான் சிஇஓவாக. எல்லாத்துக்கும் காமனாக இணைக்கிற ஃபேக்டர் ஒன்று தான், எதுவுமே உருப்படல. அதுதான் உண்மை. ஸோ ஆனால் வருதுன்றாங்க. நீ என்ன எதிர்பார்க்குற ஹுவாவில் என்ன வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்? ப்ராடக்ட் எல்லாமே அகேன் இந்த மினிமம் கேரண்டின்ற டேர்ம் அவங்க கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். இப்போ ஆண்ட்ராய்டில் வருதா இல்லை அது ஹார்மோனி வைஸில் தான் வரும்னு நினைக்கிறேன். பட் இப்போது நம்ம ஊரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோன் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. எனக்கு என்னமோ டேபு இல்லாட்டி ஒரு லேப்டாப்பு இல்லாட்டி வேறு ஏதாவது பட்ஸு இதெல்லாம் கொண்டு வர முடியும். இதில் சேலஞ்சஸ் கிடையாது. பட் ஒரு ஃபோன்னு கொண்டு வரும்போது என்ன ஆகிடுதுன்னா, அந்த ஃபோன் வந்து மேபி நம்ம இப்போ ரீசெண்டாக கூட நிறைய கஸ்டம் ஆண்ட்ராய்ட்ஸ் பற்றி பேசியிருப்போம். கஸ்டம் ஃப்ளேவர்ஸ் எப்படி இருக்கும்னா அதில் வந்து ஜிஎம்எஸ்ஐ இல்லாமல் கூட யூஸ் பண்ண முடியும். ஸோ ஜிஎம்எஸ்ஐ இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அஃபிஷியலாக ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷனோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிலருக்கு இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கலாம். ஃபோன் வந்துச்சுன்னா என்ன மினிமம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்னா, ப்ரைஸிங்கில் கோட்டை விடாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம்.
ஏன்னா முக்கால்வாசி பிராண்ட்ஸ் வந்து ப்ரைஸிங்கில் கோட்டை விட்டுருவாங்க. ப்ரைஸிங் டு ஸ்பெக் சொல்லக்கூடாது. ஆனால் எனக்கு பர்சனலாக ஃபேன் பாய் இல்லை, நத்திங் அதில் ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்க புதுசாக ஒரு பிராண்டாக வரும்பொழுது இன்றைக்கி அவங்க இருக்கிறது அவங்க வந்த புதுசில் இருந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அசுர வளர்ச்சி. அதை பற்றி ஒரு நிறைய பேசி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு வரும்போது முதல் வருஷத்தில் நான் 500% க்ரோத் காமிச்சதோட அந்த க்ரோத்தை கன்சிஸ்டண்ட்டாக காட்டுறாங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அடுத்த வருஷமும் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாகரிங்காக இருக்குது, மார்க்கெட் ஷேர் நல்லா ஏறுது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. நத்திங் எல்லாம் மார்க்கெட்டிங் ஓரியன்டாக நிறையா புஷ் பண்ணாலும், அதில் அவன் ஸ்பெக்ஷீட்டில் நிறையா ஊதி காமிச்சாலும், ரியாலிட்டியில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ப்ரைஸிங் பாயிண்ட்டை ஓரளவுக்கு அட்ரஸ் பண்ணுறான். எக்ஸப்ட் ஃபார் நத்திங் ஃபோன் 3 அங்கே சதுக்குனதுக்கப்புறம் அவன் இப்போ 4A எல்லாம் கரெக்டாக 4A கரெக்டாக ரிலேபிளாக ஃபீல் ஆகுது. அதில் ஒரு சிலர் தோணலாம் என்னென்னா 4A வந்து 30,000 ரூபாய் கிட்ட வருதே ப்ரோ, அதை 31K அந்த மாதிரி வருதே ப்ரோ, நீங்கள் இதை போய் நல்ல ப்ரைஸிங் சொல்கிறீங்களே. ஏன்னா மார்க்கெட் மாறிடுச்சு, எல்லா டிவைஸோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்குறோம். 17K இருந்த ஃபோன்லாம் இப்போ 22K. நீங்கள் சிம்பிளாக அதே 31,000க்கு 4A வாங்கிட்டு யூஸ் பண்ணும்பொழுது, நத்திங் 4A வாங்கிட்டு யூஸ் பண்ணும்போது, அதே இப்போ ரியல்மியில் இப்போ P4 இப்போ P5 ஏதோ வந்திருக்கு புதுசாக, ஏதோ 7000 mAh பேட்டரி. கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது சாஃப்ட்வேர் லெவலில் உங்களுக்கு பயங்கர சுப்பீரியாரிட்டி சூப்பராக ஃபீல் ஆகும், ஃப்ளூயிடிட்டி அண்ட் எல்லாத்துலேயுமே. அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதையும் அதையும் கம்பேர் பண்ண முடியாது. யூஸ் பண்ணாமல் ஒரு டிவைஸோட எமோஷன்ஸ் இல்லை டிவைஸ் வந்து ஒரு யூஸருக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்மளால் பேசவே முடியாது. கேஷுவலாக வந்து ஒரு சில ஸ்பெக்கை பேஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பேசலாம். அங்கே தான் ட்விஸ்ட்டுங்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் 8 Elite Gen 5 இருக்குது அப்படின்னாலே பாசிட்டிவான அதை பற்றி பேச முடியும், பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் அது இதுன்னு. பட் தெர்மலுக்கு வந்து உள்ள எதுவுமே இல்லை, ஹீட் கண்டக்ட் பண்ணுற மெட்டீரியல் அதாவது வேப்பர் சாம்பர் கூலிங்கோ இல்லாட்டி எதுவுமே இல்லை அப்படின்னா அப்போ டிவைஸ் அக்னி குழம்பு கொதிக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது PPS வந்து ரொம்பவே ஜென்ரலைஸ் ஆனாலும் நம்ம வாங்குற ஃபோனில் சப்போஸ் 40 வாட் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் காம்படிஷனுக்கு 100 120 போயிட்டு இருக்காங்கன்னா அப்போ அது ரொம்ப லேகிங் பிகெண்டாக மாறுது இல்லையா? கரெக்ட். ஸோ இதெல்லாமே பாசிபிள். ஆனால் 4A வந்து நிறைய பேர் வீடியோவே போட்டாங்க. 4A Pro பார்த்தியா? 34,999 ரூபா தான். ஏதோ கார்டு ஆஃபர்லாம் போட்டு 36 இல்லாட்டி 35 வரும்னு வச்சுக்க. பட் ஃபோனை பார்க்க இருந்தது நல்லா இருந்துச்சு. மேலும் அது எப்படின்னா இந்த ஐஃபோன் ஏரில் ஒரே ஒரு கேமராவையும் மேலே இருக்கிற அந்த பிக்சலோட 2 கேமராவையும் ஐஃபோனுக்கும் பிக்சலுக்கும் ஒரு கிராஸ் பிரீட் மாதிரி, மேலே வந்து அந்த பிக்சல் 6A 7A இருக்கிற மாதிரி 2 கேமரா, கீழே வந்து மேலே ஒரு கேமரா கீழே 2 கேமரா. கரெக்ட். மேலே வந்து ஐஃபோனில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ரவுண்டு கேமரா ஏரில் இருக்கிற மாதிரி, கீழே பிக்சலில் இருக்கிற மாதிரி அந்த 2 கேமரா, சைடில் வந்து ஒரு சின்ன கிளிஃப் மாதிரி கொடுத்துருந்தான். ஐ மீன் அந்த இது வரத்துக்கு அதுவும் செமையாக இருந்துச்சு. அதான் பிளானிங், அம்பட்டும் பிளானிங். இந்த அளவுக்குலாம் நீங்கள் யாராவது பிளான் பண்ணுவீங்க? நல்லா கலந்து விட்ட மாதிரி தோணுச்சு. அதாவது வந்து ஐஃபோனில் இருக்கிற சிங்கிளையும் பிக்சலில் இருக்கிற டபுளையும் சேர்த்து இது வந்து ஐஃபோன் கம் பிக்சல் கலந்த ஒரு ஸ்பெஷலி ஃபார் யூ கைஸ், கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைனான்ற மாதிரி. நான் இப்போ ரீசெண்டாக ஆக்சுவலாக ட்விட்டரில் பார்த்தேன். இந்த ட்விட்டரில் வந்து ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து எப்படின்னா அவங்க தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கு வந்து என்றைக்குமே நான் ரெஸ்பெக்ட் பண்ணி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒப்பீனியன் இருக்கும். பட் இப்போ என்ன ஆகுதுன்னா சிலர் வந்துட்டு இப்போ ஷாமி ஃபோனில் எடுத்துக்கிட்டேன்னா அப்படியே பார்க்குறதுக்கு ஐஃபோன் மாதிரி தான் அந்த கட் இருக்குன்னு வச்சுக்கேன், கார்னர் ரேடியஸ் கட்டு. இதை வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த கார்னர் ரேடியஸ் கட்னால என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டேட்டா வந்து அந்த ஸ்டேட்டஸ் பார் பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல கட் ஆகுறதுனால இல்லாட்டி ஸ்டேட்டஸ் பார் இங்கே வரைக்கும் இருக்கும்ல, இப்போ இங்கே தள்ளி போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். அது இதில் மட்டும் தான் தள்ளி போகுதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னா இப்போ ஐஃபோனோட காமன் டிசைன் பல வருஷமாக இதுதான். அதுலேயும் ஸ்டேட்டஸ் பாருங்கிறது ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் தான். அதுவும் இப்போ டைனமிக் ஐலண்டுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. டைனமிக் ஐலண்டுக்கு முன்னாடிலாம் நான் ஒன்றா ஸ்டேட்டஸ் பார் கீழே போய் ஒளிகிற மாதிரி இருக்கும், நாச்சு இருக்குமே, அது கீழே போய் ஒளிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமும் நடக்க தான் செய்யுது. பட் என்ன பண்ணுறது, ஷாமி பண்ணா ஆப்பிள்லேயும் காப்பி அடிச்சாங்க வேண்டியது, நத்திங் பண்ணால் இன்ஸ்பயர்டுன்னு சொல்ல வேண்டியது. இது இன்னும் நடக்கலை, நடந்தது நான் பார்க்கணும். சொல்லுவாங்க வெகு தூரம் இல்லை அப்படிங்கிற தூரம் இல்லை, வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பவர் பேங்க் வாங்கினேன், 3 மாதம் செத்துருச்சு. 3 மாசத்துல செத்து போச்சா? செத்து போச்சு. பவர் பேங்கா? பவர் பேங்க் யார்கிட்ட? கிரேட்டோஸ். இல்லையா கிரேட்டோஸ். சரி, ஆனால் வாங்கினியே இது இல்லை உனக்கு வாரண்டி? கிளைமே பண்ணல. வாரண்டி இருந்துச்சானே தெரியல. வாரண்டி உண்டு ஆக்சுவலாக, அதனால தான் கேட்குறேன். இல்லை ஒரு வாட்டி கீழே போட்டேன். அப்படியா? சரி, ரொம்பலாம் இல்லை, இந்த ஐஃபோன் பாக்ஸ் சைட்லேருந்து கீழே. சரி, ஏதோ ஒன்று ஆனால் கீழே விழுந்ததுன்றனால உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீ வந்து ரொம்ப அடிமாட் ரேட்டுக்கு வாங்கினேன். 699 20,000 mAh. சரி, ஆனால் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரில. நம்மளால தான் இது என்எஃப் மீம்ஸில் ஒருத்தன். கரெக்டா? கரெக்டு. ஸோ ஃபோன் அரினாவில் இவங்க வந்து ஃபன்ஸ் அரினா அப்படின்னு ஒரு செக்மெண்ட் வந்து ஆண்டவர் ஃபோனில் இருக்கும்போது 2021 டைம்ஸில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆமாம். அதில் எப்படின்னா யாரெல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸோ அவங்கெல்லாம் அந்த வாரத்தில் வந்த வீடியோஸ், எஸ்பெஷலி வந்து அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து நாங்கள் தான் நிறையா போட்டுட்டு இருந்தோம். டிவிடியில் விக்கி ப்ரோ வந்து அது கிரேசியாக பண்ணுவார்.
ம் ஸோ அது ஆண்டவர் கிடைக்கிற கவுண்டரு, வட்சன் ப்ரோ கொடுக்குற சில சட்டில் ரியாக்ஷன்ஸ்லாம் வச்சு வீடியோ போட்டு அனுப்புவாங்க, ம் மீம்ஸாக போட்டு அனுப்புவாங்க பேசிக்காக. அதை உட்காந்து இவங்க வீக்கெண்டில் மோஸ்ட்லி சண்டே தான் வரும். சண்டே வந்து 3 பேரும் அதுக்கு ரியாக்ட் பண்ணி ஒரு ரியாக்ஷன் வீடியோ. இப்போ என்னங்க அங்கே இருக்க ரியாக்ஷன் சேனல்ஸ்லாம் இவங்களே ரியாக்ஷன் வீடியோஸும் பண்ணியிருக்காங்க அப்போவே. அந்த ரியாக்ஷன் வீடியோஸில் வந்து என்எஸ் மீம்ஸ்னு ஒரு மீம் கிரியேட்டர் வரும். அதில் என்எஸ்னா ஒன்றும் பெருசாக இல்லை, என்னன்னா நிர்மல், எஸ்னா சாய். அந்த சாய் நான் தான், நிர்மல்ன்றது என் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் மீம் போட்டு அமைச்சிட்டு இருந்தோம். அப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு அப்போ ஆண்டவருக்கே தெரியாது அந்த என்எஸ்ல எஸ் நான் தான்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஒரு வாட்டி எந்த அளவுக்கு ஃபோனரின் அப்ரோச்சபிள் சேனலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி ரொம்ப கம்யூனிட்டி ட்ரிவனாக இருக்கும். டெலகிராமில் குரூப் இருக்கும், உங்களுக்கு வேணுன்றதை போய் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அங்கே அவங்கக்கிட்ட அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க. ஆண்டவரே பண்ணுவார், ஒரு சில வாட்டி வச்சன் ப்ரோ பண்ணுவார். இன்னொன்று, நீங்கள் மீமியும் உங்களுக்கு டெலகிராமில் அனுப்பலாம். அதே மாதிரி அவங்ககிட்ட பேசணுன்னாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பேசும்போது தான், அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் அரினாவில் நீங்கள் பேசும்போது முன்னாடி லைவாக வருவாங்க. கமெண்ட்ஸ் அரினாலாம் டியூஸ்டே தேர்ஸ்டே 2 நாள் வருவாங்க லைவில். ஸோ நீங்கள் பேசும்போது பயங்கர இன்ட்ராக்டிவாக இருக்கும் சேனலு. இன்ட்ராக்டிவாக இருக்கும்போது நானே அப்படி இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கே வந்து நான் சும்மா காமெடியாக கமெண்ட் போடுவேன். ஆனால் போடும்போது அவங்க எடுத்து பிக் பண்ணி ஆன்சர் பண்ணுவாங்க. பண்ணும்பொழுது இந்த மாதிரி அவங்களுக்கே ஒருத்தங்கள ஒரு சேனல் வந்து எந்த அளவுக்கு இன்ட்ராக்டிவாக இருக்குன்றதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருந்த சேனல் வந்து ஃபோனர்னா அந்த டைமில். அதுக்கப்புறம் இந்த டெலகிராம் குரூப்பில் பேசி அந்த கம்யூனிட்டி மெம்பரில் இன்னொரு கம்யூனிட்டி மெம்பர் தான் ராகவன். இந்த ராகவன் ப்ரோ இல்லை, இன்னொரு ராகவன் ப்ரோ இருப்பார் முன்னாடி சைக்கிளிங் வரும்பொழுது, அந்த ராகவன். ஸோ அவரை வந்து இந்த கம்யூனிட்டி மெம்பரில் அவரோட பேசி அவர் வந்து ஃபஸ்ட்டு அங்கே மலையில் ஒர்க் அவுட் பண்ணுறோம், பல்லாவரம் மலையில், நீங்களும் வரதுன்னா வாங்க ப்ரோ அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு அவர் மூலமாக ஆக்சுவலி ஆண்டவரை டேரெக்டாக ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுவேன். அப்படி அங்கே போய் அவரை பார்த்து அப்புறம் மலையில் இவங்க 2 ராகவன் இவர் 3 பேரும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சும்மா 4வதாக லாஸ்ட்டாக தான் சேர்ந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி. கடைசியாக வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் தெரியும். பேசிக்காக ஒரு சேனலில் சும்மா வீடியோவில் பார்த்தவரை வித்தின் ஒரு 1 month ஆஃப் ஃபாலோவிங்கே ஈஸியாக அப்ரோச் பண்ண முடிஞ்சா. இல்லை, இப்போ நினச்சி பார்க்குறேன் காலங்கள் எவ்வளோ வேகமாக ஓடிடுச்சு அப்படின்னு. இதெல்லாம் வந்து இப்போ நான் சொல்கிற டைம்லாம் 2021, அந்த ஜஸ்ட் ஆஃப்டர் கோவிட். ஆக்சுவலாக கோவிட் வந்து நீ சொன்ன மாதிரி ஒரு பசங்க வந்து யாருமே காலேஜ் போகல, ஸ்கூல் போகல, ஒர்க்குக்கு போகிறவங்களும் வீட்டிலேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தாங்க. ஸோ அந்த டைம் வந்து எல்லாருக்குமே எப்படி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா பேண்ட்வித் இருந்தது. கரெக்ட். ட்ராவல் டைமுங்கிறத செலவு பண்ணலாம். ஸோ அப்போ நிறைய பேர் வீடியோ மீம் அதெல்லாம் பண்ணிட்டு அப்போ தான் இந்த சைக்கிளிங் கிரேஸ் அப்படி ஒரு பீக்கு. அதுக்கு முன்னாடி எவனுமே சைக்கிள் ஓட்டல. கோவிட் முடிஞ்சோடனே சைக்கிள் ஓட்டுங்கள், வாக்கிங் பொங்கல், லங்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள்னு எல்லாம் வாங்கினாங்க சைக்கிள். நானும் அப்போ சைக்கிள் வாங்கினால தான். அப்போ வாங்கினதுக்கு நான் நல்லாவே அப்போ ஜஸ்டிஸ் பண்ணேன். உட்காந்து 50, 100 ஒரு 300 நான் போயிருப்பேன். இப்போ என்னை பார்த்தா உங்களுக்கு இது வேணா போனால் சும்மா புழுகிறான்னு தான் தோணும். ஆனால் அப்போலாம் வந்து ஆக்சுவலி ஒரு செம்ம ஸ்டாமினா இருந்துச்சு நிஜமாலே. நல்லா சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தேன், ஜிம்மு எல்லாமே. அது கோவிடில் வந்து ஒரு நல்ல ஒரு வேக்கப் கால். அகேன் ஆல் த கிரெடிட் கோஸ் டு கம்யூனிட்டி. நீங்கள் ஃபிட்னஸோ டெக்கோ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு கம்யூனிட்டி ஃபாரம்னு இருக்கும்போது, உங்களை சுற்றி நிறையா பேர் உங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கே ஐயோ நீங்கள் ஒன்று பண்ணுறாரு. பேசிக்காக சொல்ல போனால் ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒன்றுமே போக முடியாது. ஆவரேஜ் ஸ்பீடே 15 தான் இருக்கும் இதில் ஹைப்ரிட்டில். இவர் வந்து எம்டிபியில் 26, 27 போவார். டாப் ஸ்பீடு போயிட்டு ஆவரேஜே 23 வச்சுருப்பார் எம்டிபியில். யார் இந்த மனுஷன் எப்படியா ஓட்டுறாரு, அவரால் முடியும்னு சொல்லிட்டு புஷ் பண்ணி ஹைப்ரிட்டில் 19 ஆவரேஜ் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆனால். அது ஈஸியாரில் ஆக்சுவலி நல்ல ஸ்பீடு, டீசெண்டான ஸ்பீடு. ஏன்னா எதிர்காத்து செம்மையாக அடிக்கும். 100 முடிக்கும் போது 19 வந்து ஒரு நல்ல ஸ்பீட்னே சொல்லலாம். என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு சொல்லுவேன் நல்ல ஸ்பீடுன்னு. அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க புஷ் பண்ணி நீங்கள் ஒரு பாயிண்டில் கிரேசி ஆகிடுவீங்க எதில் பார்த்தாலும். அதுதான் உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லாருமே ஒரு கம்யூனிட்டி, அது ரிலேட்டடான கம்யூனிட்டியில் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம், ரொம்பவே ஹெல்த்தியான விஷயம். ஏன்னா இப்போ கூட நாங்கள் ஃபோன் வாங்கும் பொழுது இப்போ நானும் என்னோடய ஃப்ரெண்டு நிர்மலும் என்எஸ் மீம்ஸில் அவனும் Pixel 6, நானும் Pixel 6. எங்கள் 2 பேரும் எங்களை ரொம்ப சின்ன வயசுலேருந்தே தெரியும். அதாவது நெய்பர்ஸ் தான், 2 பேர் சேர்ந்து தான் வளர்ந்ததுனால ரொம்ப சின்ன வயசுலேருந்து தெரியும். அவனும் 6, நானும் 6. அவன் வந்து iPhone 16 Pro வாங்கிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தான் நான் வந்து ஆண்ட்ராய்ட்லேயே தான் ஸ்டே ஆவேன், ஷாமியில் ஏதாவது வாங்குவேன்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் நான் வந்து 15 Pro வாங்கிட்டேன்னா ஏன்டா 15 Pro நான் சொன்னேன், இது நீ ஒரு 1.2 lakhs கொடுத்து 16 Pro வாங்கும்போது நான் செகண்ட்ஸில் 60,000 கொடுத்து தான் 15 Pro வாங்கியிருக்கேன். ஸோ பரவாயில்ல. சாரி நீயே இப்படி பேசினா எப்பட்றா, இது மாதிரி வந்து உனக்கு தெரியும் இந்த இந்திரன் டூல ரஜினி வந்து போரா பையனை பார்த்து ஏன்னா நீ இப்படி பேசினா இப்படி உனக்கு சயின்ஸ் தெரியும்ல அப்படிங்கிற அந்த மாதிரி நீயே இப்படி பேசினா எப்பட்றா, உனக்கு டெக்கெலாம் தெரியும்,
நம்மளாம் கூஃபி ஜென் பயிலுக மாதிரி நம்மளாம் சிவபரணி பயிலுக, நமக்கு வந்து விஷயம் தெரிஞ்சு நம்ம இப்படி பேசலாமாடா அப்படின்னா, டே அப்படிலாம் இல்லை, இருந்தாலும் எனக்கு விஷயம் தெரிஞ்சதுனால சொல்கிறேன், ஒரு ஐஃபோனுக்கு 1.5 லட்சம் கொடுக்கலாமா அப்படின்றது வந்து என்னால் ஒத்துக்கிட முடியல அப்படின்னேன். டேய் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு பேசிக்காக இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் எங்களுக்குள்ள நடக்கும். நிறைய பேர் உண்மைதான். இதுதான் வந்து ஒரு ஒரு ரெட்ரோ செக்மெண்ட் மாதிரி ஆண்டவர் பண்ணலாம் சொன்னார். அதுதான் இல்லை ஃபேக்ட் தாங்க. ஏன்னா பழசை பற்றியும் இப்போ யோசிக்கிற மாதிரி இருக்குது கம்யூனிட்டி, அந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்ட்டு. அண்டு ஒரு டிவைஸை ஏன் பிக் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்கு பின்னாடி ஏற்பட்ட லாஜிக்ஸு, டிமாண்ட்ஸு, ஸோ அதுதான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மால் வந்து 9 டிரைவர் இந்த ஐஎம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தான். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அவனோட கருத்துக்களை சொல்லட்டும். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து நீ ஃபஸ்ட்டு நார்மல் ஃபோனில் லிசன் பண்ணிக்க. அதுக்கப்புறம் ஐஃபோனில் தான் உனக்கு அட்வான்டேஜஸ் இருக்கும் இல்லையா. ஐஃபோனில் ஹைரஸ் லாஸ்லெஸ் என்ஜாய் பண்ணுவேன். ஆடியோ இந்த பாட்டே இதில் நல்லாயிருக்கும்டா, மெலோடியே நல்லாயிருக்கும். இப்போ சொல்லு, என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? இல்லை உனக்கு எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்குது. நான் என் லைஃப்பில் கேட்டதுலே பெஸ்ட் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸு. செப்பரேஷன் அல்டிமேட்டு. பின்ன இத்தனை டிரைவர் யூனிட்ஸ் இருந்தா வோக்கல்ஸ் தனியாக கேட்குது. ஒரு பாட்டு வச்சாரு, எஸ்பிவி ஏதோ காதில் வந்து பாடுறாரு, சைடில் நீங்கள் ரியலிஸ்டிக்காக ஒரு கான்சர்ட்டுக்கு போயிட்டு கேட்கும் பொழுது, பேசிக்காக கான்சர்ட்டோ கச்சேரியாக போகும்பொழுது கச்சேரியில் ஒரு பக்கம் வயலின் வாசிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் மிருதங்கம் அடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பறவை கூவுறது எல்லாம் தனித்தனியாக கேட்குது. வேற லெவலா? ஐயா நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன், இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தனியாக நம்ம அடுத்த பார்க்கலாம். அதுதாங்க, இந்த ஆர்வத்தோடு நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிறோம். ரைட்டு. ஸோ அதாங்க, இதெல்லாம் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சோம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா நம்மளால் வந்து 3 ட்ராப்லேருந்து ஒரு ஐஎம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அது எப்படி இருக்குது என்ன ஏதுன்ற இன்ஃபர்மேஷனாக அடுத்து வரக்கூடிய ஒரு பதிவில் பார்க்கலாம். அது வரைக்கும் விடைபெற்றுக்கொள்ள சிவராணி. ஹாய் பிரசாந்த். பார்க்கலாங்க. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.